ஓம் சாந்தி. ஓம் சாந்தி மாதாஜி. ஓம் சாந்தி. நம்ம இந்த வாரம் முரளிய நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து ரிவைஸ் பண்ணலாம். 5ஆம் தேதியில இருந்து நம்ம ரிவைஸ் பண்ணலாம். அதுல உங்களுக்கு பிடிச்ச பாயிண்ட்லாம் சொல்லுங்க. அப்படியே நானும் டிஸ்கஸ் பண்ணலாம். நம்ம 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. நம்ம 5/5/2024 பாபா அவ்யக்த முரளி சொல்லியிருந்தாரு. தலைப்பே ரொம்ப இதா இருந்தது. பாபா சொன்னாரு, பாபாவுக்கு சமமாக ஆவதற்கு சகஜமான புருஷார்த்தமே கட்டளைக்கு கீழ்ப்படிந்தவர் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அதுல முக்கியமான பாயிண்ட், ஞான யோகத்தின் சுலபமான தாரணைக்கான சுலபமான சாதனமே பாபா மற்றும் தாதா 2 பேருடைய கட்டளையை ஏற்று நடக்கணும், ஆக்ஞாக்காரியா இருக்கணும்னு சொல்லியிருந்தாரு. அதுல தந்தையின் ரூபத்திலையும் ஆக்ஞாக்காரி, ஆசிரியர் ரூபத்திலையும் மற்றும் சத்குரு ரூபத்திலையும் ஆக்ஞாக்காரியா இருக்கணும். 3 ரூபங்களையும் நீங்க ஆக்ஞாக்காரியா இருந்தீங்கன்னா சகஜ புருஷார்த்தி ஆவதுன்னு சொல்லியிருந்தாரு. அப்ப இதுல சொல்லுங்க. இல்ல நீங்க இதை முடிச்சிடுங்க. அப்ப அமிர்த வேலையை தொடங்கியே நீங்க இரவு வரைக்கும் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு காரியத்திற்கும் என்ன கட்டளை கிடைச்சிருக்குதுன்னு பாருங்க. அந்த கட்டளைப்படி நீங்க நடந்துகிட்டே இருந்தா எந்த விதமான முயற்சி அல்லது கஷ்டமே உங்களுக்கு அனுபவம் ஆகாது. இப்ப கஷ்டப்பட்டு பாபா நினைக்கிறேன், கஷ்டப்பட்டு முயற்சி பண்றதெல்லாம் இருக்காது. அந்த ஆக்ஞாக்காரியா இருந்து கட்டளைப்படி நடந்தாலே எந்த வித கஷ்டமுமே இருக்காதுன்ற மாதிரி இந்த முரளியில சொல்லியிருக்காரு. அப்போ ஒவ்வொரு நேரத்திலுமே மனசின் சங்கல்பம், வார்த்தை, கர்மத்திற்கு 3 விதமான கட்டளைகள் தெளிவாகவே பாபா கொடுத்துருக்கிறாராம். அதுக்கு யோசிப்பதற்கான அவசியமே இல்லை. இதை செய்யவா வேண்டாமா, இது சரியா தவறா யோசிக்க முயற்சி கூட செய்ய வேண்டாமா. அவர் என்ன சொல்றாரோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணலாம். நான் இதை செய்யணுமா வேணாமா யோசிக்க கூட வேணான்னு சொல்லின்ற மாதிரி சொல்லியிருக்கிறார் பாபா. அப்ப பரமாத்மா கட்டளை எப்போதுமே சிரேஷ்டமானது அப்படின்னு சொல்லி பாபா சொல்றாங்க. இப்ப இன்னைக்கு முரளியில எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுல பாபா என்ன சொல்றாருன்னா, இந்த ஒவ்வொரு குழந்தையுமே புனித அன்னப்பறவைன்ட்டார். இப்ப நமக்கு இங்க கீழே என்ன சொல்ல வராரோ அதை பத்தியே ஒரு டாபிக் மேல சொன்ன மாதிரி இருக்கு. அதாவது என்னன்னா, இப்ப எப்படி இருப்பாங்க அவங்க அப்படின்னா, எப்பயுமே சதா மனதுல அவங்களுக்கு அந்த ஞான ரத்தனங்களோட சிந்தனை போய்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப பாபா ஒவ்வொரு குழந்தையுமே புனித அன்னப்பறவைன்னு சொல்லிட்டாரு. நம்மள அப்படியே பெருமையா சொல்றாரு. அடுத்தது அவங்க அந்த புனித அன்னப்பறவையோட வேலையே என்ன அப்படின்னா, இந்த வீணான குழாங்களை விட்டுடுவாங்க. அப்ப அந்த ஞான ரத்தினங்களை மட்டும்தான் அவங்க சிந்தனை செய்வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி இந்த ஒவ்வொரு ரத்தினமும் நம்மளுக்கு கிடைக்குது பாபா கிட்ட இருந்து. அது எவ்வளவு விலை மதிக்க முடியாதது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி ஒவ்வொரு குழந்தைய பத்தி அவர் சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, ஒவ்வொரு குழந்தையுமே ஞான ரத்தினங்களின் சுரங்கமாகி உள்ளனர்ன்ட்டு பாபா சொல்றாரு. அந்த மாதிரி நம்மள சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி இந்த ஞான ரத்தின கஜானால நிரம்பி இருக்கிறாங்க அப்படின்ட்டு பாபா சொல்றாரு. அப்ப இங்கேயே சொல்லிட்டாரு என்ன சொல்லணும், நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்றத அந்த கட்டளைகள் சொல்லும் போதே நம்ம அந்த வீணான கூழாங்களை விட்டுடணும் அப்படின்றத நம்மளுக்கு சொல்லிட்டு அந்த ஞான ரத்தினத்தை தான் நம்ம சிந்தனை செய்யணும் அப்படின்றத ஸ்டார்டிங்ல சொல்லிடுறாரு பாபா. பாபா சுபபாவனை வைக்கிறாரு. குழந்தைங்க அப்படி இல்லைன்னா கூட அந்த மாதிரி மாறணும்ன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு பாபா. ஆமா, முதலே சொல்லிடுறாரு. அந்த மாதிரி பாபா இப்ப அடுத்தது நம்மளுக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க எல்லாத்தையும் சமர்ப்பணம் பண்ணிட்டீங்கல்லன்ட்டு பாபா நம்மள்கிட்ட கேக்குறாரு. உடல், மனம், செல்வம், சம்பந்தம் எல்லாம் உங்களுடையது அப்படின்னு சொல்லிட்டீங்க தானே அப்படின்ட்டு பாபா கேக்குறாரு. அப்ப அப்புறம் என்ன உங்களுக்கு அந்த மனசுல சஞ்சலம் அடையுது அந்த மாதிரி கேக்குறாரு. என் மனசு குழப்பமா இருக்கு பாபா, மனம் சஞ்சலமா இருக்கு பாபா அப்படின்ட்டு எப்படி சொல்றீங்க, எல்லாமே என்கிட்ட கொடுத்துட்டீங்க தானே அப்படின்ட்டு பாபா கேக்குறாரு. அப்ப என்கிட்ட கொடுத்த பொருளை நீங்க திரும்ப பயன்படுத்தீங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? என்னோட பொருளை எடுத்து நீங்க அப்ப தெரியாம பயன்படுத்துறீங்க தானே அர்த்தம். அப்ப கையாடல் செய்யறீங்க தானே அர்த்தம். அப்புறம் நம்பிக்கை துரோகம் தானே அப்படின்ட்டு நிறைய வார்த்தைகள் நம்மளுக்கு சொல்லியிருக்காரு பாபா. அந்த மாதிரி நீங்க என்கிட்ட ஒப்படைச்சத நீங்க எப்படி யூஸ் பண்ணீங்கன்ட்டு கேக்குறாரு. இப்ப உடல் ஒப்படைச்சிட்டீங்க, மனம் ஒப்படைச்சிட்டீங்க, பொருள் ஒப்படைச்சிட்டீங்கன்னா இப்ப பாபாவுடையது அப்படின்னு தானே ஆயிடுச்சு. இப்ப மனம் பாபாவுடையதுன்னா இந்த மாதிரி எல்லாம் வீணானத்தெல்லாம் பாபாவுடைய மனம் சிந்திக்குமா அப்படின்னு நம்ம யோசிக்கணும்ல அப்படின்ட்டு பாபா கேக்குறாரு. அப்ப நேர்மறையான சிந்தனை தானே அதுல இருக்கணும். அப்ப எதிர்மறையா எதுவும் இருக்கக்கூடாது இல்ல அப்படின்ட்டு பாபா இப்ப நம்மளால கேக்குறாரு.
ம். அப்புறம் பாபா சொன்னதுல என்னன்னா, ம். மாயாவுக்கான வாசலே அந்த 2 ம். கேட் வழியா தான் மாயா வருது. நான் ம். மற்றும் எனது அதுல தான் வருதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. அப்ப வந்து இப்ப உங்களுக்கு வந்து உடலும் உங்களுடையது இல்ல. அப்புறம் வந்து தேக அபிமானத்தினுடைய நான் எங்கிருந்து உங்களுக்கு வந்தது? அது மாதிரி ம். மனமும் உங்களோடது இல்ல. அப்ப எனது எனது என்னது? எங்கிருந்து வந்ததுன்னு சொல்லி ம். கேக்குறாரு. அப்ப நானு எனது உங்கள்ட்ட எப்படி வரும்? ஏன்னா எதான் ம். என்கிட்ட கொடுத்துட்டீங்கல்ல. அப்புறம் எப்படி ம். உங்களுக்கு நான் எனதுன்றது வரும்னு சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப ம். உன்னுடையதா என்னுடையதா இல்ல பாபாவுடையதா இல்ல வெறுமனே சொல்லிட்டு இருக்கிறீங்களா ம். செய்வதில்லையான்னு சொல்லி கேட்டாரு பாருங்க நல்லா. அப்ப ம். வெறும் சொல்றதுதான் தந்தையுடையது எல்லாம் நான் பாபாட்ட கொடுத்துட்டேன், எல்லாம் பாபா ம். தான் சொல்றது மட்டும்தானா, ஆனால் ம். என்னுடையது என்று நினைத்து கொள்வது சொல்லி பாபா சொல்றாரு. இந்த பாயிண்ட் ரொம்ப நல்லா இருந்தது. அப்ப ம். வந்து முதல் உறுதிமொழியை மட்டும் ஞாபகம் வைங்க. உடல் உணர்வின் நான் என்பதும் இல்ல, எனது என்பதும் இல்லைன்னு சொல்லி பாபா சொல்றாரு. ம். அப்ப ஆக எது பாபாவின் கட்டளையா உள்ளதோ உடலையும் நம்பி நம்ம என்ன பண்ணிட்டோம், அவர்கிட்ட கொடுத்தாச்சு. அப்ப அமானத்துன்னு சொல்லி உணருங்கன்னு சொல்லி ரெண்டுமே உடல் மனது ம். ரெண்டையும் அமானத்துன்னு உணருங்கன்னு சொல்லிட்டாரு. அதாவது ஒப்படைக்கப்பட்ட பொருளை அதை திரும்பி வாங்கக்கூடாதுன்ட்டு புரிஞ்சுக்கோங்க. அப்ப ம். கடின உழைப்புல இருந்து நீங்க ஈஸியா வெளியே வந்துடலாம்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு. அப்ப ம். வந்து அந்த நான் எனதுதான் 2 தான் கேட்டு, அதை மூடிடுங்கன்னு சொல்லி சொல்லிட்டாரு. அந்த அதுலதான் அந்த பலவீனமே வருதுன்ட்டார். இந்த 2 அதான் சொற்கள்ல தான் நீங்க பலவீனமே அடையறீங்க ஆஹ் அப்படின்ட்டார் பாபா. அவ அ. உடல் உணர்வின் நான் என்பதும் இல்ல, மனசுல என்ன சங்கல்பம் வந்தாலும் ம். பாபா கட்டளைப்படி நடப்பவர் அப்படின்ற மாதிரி நீங்க நினைச்சுக்கோங்க. பாபாவுடைய கட்டளைப்படினா மனசு என்ன யோசிக்கணும், ம். நேர்மறையா தான் யோசிக்கணும். சுப ம். பாவனை சங்கல்பம் வைங்க, தவறான சங்கல்பம் செய்யக்கூடாது சொல்லி சொல்லிட்டாரு பாபா. ம். அது மாதிரி பாபா என்ன சொல்றாருன்னா, ஒரு சொல்ல மட்டும் நினைவு வைங்கன்றாரு. நான் பரமாத்மா கட்டளைப்படி நடக்கும் குழந்தை. இத வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டே இருங்கன்றார். அடிக்கடி அந்த மனசுல வச்சுக்கோங்க. நான் பரமாத்மா கட்டளைப்படி நடக்கும் குழந்தை. அப்ப இது பாபாவின் கட்டளையா இல்லையா? எந்த செயல் செய்யறதுக்கு முன்னாடியும் யோசிங்க அப்படின்னு சொல்றாரு. அப்படி ஒருவேளை நீங்க கட்டளைப்படி நடக்கும் குழந்தைன்னா, தானாவே உங்களுக்கு என்ன இருக்கும்? பாபாவோட நினைவு தானாவே இருக்கும் அப்படின்றாரு பாபா. தானாகவே எல்லாத்தையும் அன்பாகவும் நடந்துப்பாராம். இந்த ஒரு விஷயம் ஞாபகம் இருந்தாலே போதுமா. நான் பரமாத்மா கட்டளைப்படி நடக்கும் குழந்தைன்னு இருந்தாலே, அந்த நினைவு மட்டும் இருந்தாலே அவங்க எல்லாமே சரியா செய்வாங்க. பாபா நினைவு இருக்கும், மத்தவங்கள்ட்ட அன்பாவும் நடந்துப்பாங்க, பாபாவுக்கு சமீபமானரா கிட்டகையும் இருப்பாங்க அப்படின்ட்டு சொல்றாரு. அப்ப இந்த மாதிரி சோதிச்சு பாருங்கன்ட்டு பாபா சொல்றாரு. பாபாவின் சமீபமான இல்ல பாபா கட்டளைப்படி நடப்பவங்க அப்படின்ட்டு பாருங்க அப்படின்றாரு. அதே மாதிரி அமிர்த வேளையில கூட ஒரு சொல்ல வந்து நினைவு செய்ய முடியும்ன்றாரு. அதாவது நான் யார், பாபாவோட கட்டளைப்படி நடப்பவனா, இல்லனா வந்து சில நேரம் மட்டுமா, இல்ல சில நேரம் கட்டளையில இருந்து விலகி இருப்போம். இத 3 விஷயத்த வந்து அமிர்த வேளையில சோதிச்சு பாருங்க, யோசிங்க அப்படின்ட்டு பாபா சொல்றாரு இதுல. உம் அதான் பாபா உம் வந்து எப்பவுமே பாப்தாதா சொல்றாராம், எந்த ஒரு உம் ரூபத்துல கூட நீங்க ஒரு உம் பாபாவின் சம்பந்தம் நினைவு இருந்துச்சுன்னா, எந்த ஒரு ரூபத்திலையும் அவர் வந்து டீச்சராவோ இல்ல சத்குருவாவோ தந்தையாகவோ ஏதோ உம் ஒரு நினைவு இருந்தாலும் மனதிலிருந்து மனப்பூர்வமா பாபான்ற சொல்லு வெளிப்பட்டுருச்சுன்னா பாபாவோட உம் சமீபத்தை அனுபவம் செய்வீங்கன்னு சொல்லி சொல்றாரு பாபா. சும்மா உம் மந்திரம் சொல்ற மாதிரி சும்மா பாபா பாபான்னு உம் சொல்லக்கூடாது. ராம் ராம் ராம்னு அவங்க சொல்றாங்க, அது மாதிரி உம் நீங்க பாபா பாபான்னு சும்மா வாய் தான் சொல்லுது, மனதுல இருந்து பாபான்னு வெளிப்படணும்னு சொல்லி பாபா சொல்றாரு. அப்ப ஒவ்வொரு உம் கர்மம் செய்வதற்கு முன்னாடியும் முதல்ல சோதித்து பாருங்க, மனதுக்காக உடலுக்காக செல்வத்துக்காக பாபாவனுடைய கட்டளை என்ன சொல்லி பாபா கேக்குறாரு. அப்ப அந்த எல்லா கணக்கையும் அவர்கிட்ட சொல்றாரு. குமார் கிட்ட கேக்குறாருல, அவங்கள்ட்ட உம் செல்வமே இல்லைனாலும் அவங்களுக்கு என்னன்னா அந்த செல்வத்தின் கணக்கை வைக்கணும்னு சொல்லியிருக்கிறாராம். அது உம் கூட நிறைய முரளில சொல்லியிருக்கிறாங்க. தாடி கிட்ட கூட கேக்குறாரு அந்த பாடத்தை அவங்களுக்கு எடுத்தீங்களான்னு சொல்லிட்டு. அப்போ ஒவ்வொரு குமாருமே பணத்தினுடைய கணக்கு வைக்கணும், பணத்தை எங்க எப்படி பயன்படுத்துவது, மனசை கூட எங்க எப்படி பயன்படுத்துவது, உடலை கூட எங்க எப்படி பயன்படுத்துவது, இந்த உடல் மனம் பொருள் மூணுத்துக்குமே அவர்கிட்ட கணக்கு சமர்ப்பிக்கணும்னு சொல்லி சொல்றாரு. இந்த எல்லா உம் கணக்குமே இருக்கணும்னு சொல்லி பாபா சொல்றாரு. உம் அதான் அவங்களதான் குமார் சார் குமார் கேக்குறாரு. அது நம்மளையும் எடுத்துக்க வேண்டியதுதான். ஆமா, ஆஹ் அப்பதான் நம்ம லேசா இருக்க முடியும்னு ஆஹ் சொல்லிட்டாரு. புதுசா உம் வந்தவங்களுக்கு இதெல்லாம் சொல்லி புரிய வைங்க, அவங்களும் கவலையற்றவரா உம் ஆயிடுவாங்க, சுமையே தோன்றாது, உம் லேசாயிடுவாங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. உம் அதான் பாபா உங்க லட்சியம் எல்லாம் என்ன, டபுள் லைட் தானான்ட்டு கேக்குறாரு. அதுல வந்து நம்பர் 1ல வர வேண்டும் தானே அப்படின்னு கேக்குறாரு. சரி, லட்சியத்தோட லட்சணமும் இருக்கணும்ட்டு பாபா சொல்றாரு. அடிக்கடி முரளியில சொல்லிட்டு தான் இருக்காரு, இதுலயும் சொல்றாரு. அதனால
அதாவது பாபாவோட கட்டளைய வந்து சதா புத்தியில வச்சு காரியத்திலும் கொண்டு வாங்க அப்படின்ட்டு பாபா சொல்றாரு. அடுத்தது முக்கியமா சொல்றாரு, இந்த பிராமண வாழ்க்கையோடைய முக்கிய கஜானாக்கள்ன்ட்டு நமக்கு சொல்றாரு பாபா. இன்னைக்கு முக்கியமான கஜானா நமக்கு என்ன அப்படின்னா, அந்த சங்கல்பம், சமயம் மற்றும் சுவாசம்ட்டார். இப்போ ஒவ்வொரு சங்கல்பமும், ஒவ்வொரு சமயமும், ஒவ்வொரு சுவாசமும் நம்மளுக்கு வந்து ரொம்ப மதிப்பு வாய்ந்ததுன்ட்டு பாபா சொல்றாரு. அது சாதாரணமாவே இருக்கக்கூடாது அப்படின்றாரு. அந்த ஒவ்வொரு நிமிஷம், அந்த ஒவ்வொரு செகண்ட் கூட வீணா போக கூடாதுன்னு பாபா சொல்றாரு. பக்தியில கூட அந்த மாதிரி இஷ்ட தெய்வத்தை நினைவு செய்யறாங்களாம், வீணாக்க கூடாது அந்த மாதிரி நினைவு செஞ்சுட்டு இருக்காங்களாம். ஆனா நீங்க அந்த மாதிரி இந்த மாதிரி வீணாக்க கூடாது அப்படின்ட்டு பாபா சொல்றாரு. ஏன்னா இந்த அவங்ககிட்ட அந்த ஞானத்தின் கஜானா, சக்திகளின் கஜானாலாம் அவங்க கிடையாது. கிடையாது. அதுக்கே அவங்க சுவாசம் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க, வேஸ்ட் பண்ணாம இருக்காங்க. அவங்க சும்மா நினைவு மட்டும்தான், அந்த இஷ்ட தெய்வத்தை தான் நினைக்கிறாங்க. ஆனா நம்ம கிட்ட இவ்வளவு விஷயங்கள் இருக்குது. அதுதான் பாபா சொல்றாரு. அதே மாதிரி இந்த சேமிப்பு கணக்கை வந்து இப்பதானே நீங்க செய்ய முடியும் அப்படின்னு கேக்குறாரு. இந்த சங்கம யுகத்துலதான் நீங்க சேமிக்கணும், வேற எந்த டைமும் உங்களுக்கு கிடையாது இல்லன்ட்டு சொல்றாரு. இதனுடைய இதுதான் வந்து நீங்க சத்தியுகம் திரேதாவில வந்து உங்களுக்கு சிரேஷ்ட பதவி பெற முடியும். அதே சமயத்துல துவாபர கலியுகத்துல இந்த என்ன பண்ண முடியும், பூஜ்ய பதவி அடைய முடியும் அப்படின்ட்டு பாபா சொல்றாரு. அதுக்கான சேமிப்பு எல்லாம் இந்த சங்கம யுகத்துல தானே நீங்க செய்ய முடியும். அதனால இந்த சிறிய ஜென்மம் தான் இது ரொம்ப விலை மதிப்பற்றவைன்றாரு. ரொம்ப கவனக்குறைவா இருக்கவே கூடாது. என்ன ஒரு 5 நிமிஷம் தானே போச்சு அப்படிலாம் நம்ம எடுத்துக்கூடாது. எவ்வளவு இழந்தீங்க அப்படின்ட்டு பார்க்க சொல்றாரு பாபா. 5 நிமிடம்னா கூட அதுல எவ்வளவு போச்சுன்ட்டு பாருங்க அப்படின்னு பாபா சொல்றாரு. அதே மாதிரி நம்மளுக்கு இன்னொரு இது சொல்றாரு, எச்சரிக்கை கொடுக்குறாரு. இந்த சமயத்தோட அனுசாரம் பாருங்க. இயற்கையை வந்து நம்ம எல்லா இடத்துலயும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்ப கூட அமெரிக்கால எவ்வளவு பெரிய பிரச்சனை எல்லாம் நடந்தது, இந்த கொஞ்சம் அதுல கூட நம்ம பிரம்மகுமாரி சென்டர்ஸ் எல்லாம் வந்து எதுவும் ஆகல, அந்த மாதிரி ஒரு வெள்ளம் மாதிரி ஏதோ ஒண்ணு இதுல அத மதுபன் நியூஸ்ல வந்து இருந்துச்சு. அந்த மாதிரி அதே விஷயத்தான் எதுலயும் சொல்றாரு. அந்த டைம் தான் இது நடந்தது. அத அவர் பாபா வந்து ஒடிசா சமுத்திர புயல சொல்றாரு. ஆனா அதுக்கு நடுவுல இப்ப நடந்தது இங்க இதுல நடந்திருக்கு, அமெரிக்கால நடந்திருக்கு. அதான் பாபா சொல்றாரு, இந்த இயற்கை கூட எவ்வளவு வந்து தீவிரமா இருக்குது, அதோட இது விளையாட்டை வந்து காமிச்சுட்டு தானே இருக்குது. ஆனா நீங்க யாரு, இயற்கையின் தலைவர்களாகிய பிராமண குழந்தைகள் விளையாட்டு ஒன்றுதான். உங்களோட விளையாட்டு என்ன, அது அதோட விளையாட்டை காமிக்குது. உங்களோட விளையாட்டு வந்து பறக்கும் கலையின் விளையாட்டுன்னு பாபா சொல்றாரு. நீங்க அதை காமிச்சுட்டு இருக்கீங்களா அப்படின்ட்டு பாபா சொல்றாரு. அதான் அந்த ஒடிசா புயலை காமிச்சு அதுக்கு சொல்றாரு, இந்த மாதிரி அரசாங்கம் கூட என்ன பண்ணுது, அவங்களுக்கு எல்லாம் போய் உதவிக்கரம் நீட்டுது இல்ல, எல்லாரும் அக்கம் பக்கத்துல இருக்கவங்களும் கூட என்ன பண்றாங்க, சகயோகம் கொடுக்க தயாராயிட்டு வராங்க. ஆனா இப்ப நீங்க என்ன பண்றீங்க, உங்களோட இது என்ன அப்படின்ட்டு பாபா கேக்குறாரு. நீங்க வந்து இந்த உங்களோட சகயோகம் என்ன அப்படின்னா, அவங்க அந்த பொருட்கள் எல்லாம் கொடுத்து உதவி செய்யறாங்க, அது போதுமா அப்படின்ட்டு பாபா கேக்குறாரு. இந்த மாதிரி பொருட்கள் இதெல்லாம் கொடுக்கறதுனால அவங்க வந்து அமைதி அடைஞ்சிருவாங்களா, அந்த இதுல மாட்டினவங்க, இயற்கையோட இதுல மாட்டினவங்கன்ட்டு பாபா கேக்குறாரு. அப்ப நம்ம அங்க என்ன போய் கொடுக்கணும்ன்றதே சொல்றாரு. அவங்களுக்கு வந்து அமைதி கொடுக்கணும், சக்தி கொடுக்கணும், அந்த தைரியம் கொடுக்கணும், இதெல்லாம் கொடுக்கணும். அரசாங்கம் தான் அந்த தானியம் இதெல்லாம் மட்டும் கொடுத்தா போதுமான்னு தான் பாபா கேக்குறாரு. அப்போ உங்க வேலை என்ன, அதுக்கு ரெடியா இருக்கீங்களா அப்படின்ட்டு பாபா நம்மள கேக்குறாரு இங்க. நீங்களும் அதான் பாபா சொல்றாரு, நம்ம வந்து என்ன செய்யணும்ட்டு நம்ம சொல்றாரு, விழிப்போட இருந்து நீங்க வந்து இந்த காரியத்தை செய்யணும், எல்லாருக்குமே சக்திகள் கொடுக்கணும்ன்றாரு. அப்புறம் பாபா வந்து கடைசியிலே நீங்க வந்து உண்மையா எப்போது பாட்டு நடிக்கப்படுகிறதோ அதில் சாட்சியாக மற்றும் பயமற்று இருந்து பார்க்கவும் வேண்டும் சொல்லி பாபா சொல்லுகிறாரு. கடைசியா நம்மளோட உண்மையான பாட்டு அப்போ நடிக்கப்படும், அப்போ வந்து சாட்சியா இருந்து பயமற்று இருக்கணும்னு சொல்லி சொல்றாரு. தனது பாட்டை நீங்க அப்ப நடத்தவும் வேண்டும். எந்த பாட்டுனா, வள்ளலுடைய குழந்தைகள், வள்ளலாகி ஆத்மாக்களுக்கு வேண்டியதை கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். அப்ப நீங்க வந்து அவ்வளவு நிறைஞ்சு இருக்கணும், அப்பதான் உங்களால கொடுக்க முடியுன்றாரு. ஆக நீங்க மாஸ்டர் வள்ளல் இல்லையா சொல்லி கேக்குறாரு. அப்ப ஸ்டாக்க சேமிக்கிற நேரம் எப்போ, இப்பதான் நீங்க சேமிக்கணும்னு சொல்றாரு. அப்ப எவ்வளவு ஸ்டாக் உங்களிடம் இருக்குமோ அவ்வளவு நீங்கள் கொடுக்கும் வள்ளலாக ஆக முடியும்னு சொல்லி சொல்றாரு. அப்ப கடைசி வரை உங்களுக்காக மட்டுமே, உங்க பிரச்சனையை தீர்க்கறதுக்கு மட்டுமே சேமிச்சுட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் எப்ப வள்ளலாக முடியும்னு சொல்லி கேக்குறாரு. அப்ப அநேக ஜன்மங்கள் சிரேஷ்ட பதவி பெற வேண்டும் இல்லையா, அப்ப அதை பெற முடியாதுன்றாரு. எனவே ஒரு விஷயம், தன்னிடம் ஸ்டாக்க சேமிச்சு வைங்க.
பாபா என்னென்ன விஷயம் சொல்றாரு பாருங்களா. சுபபாவனை சிரேஷ்ட விருப்பத்தின் கஜானா, அதை ஸ்டாக் வந்து சேர்த்து வைங்க. எல்லார் மேலயும் சுபபாவனை சிரேஷ்ட விருப்பம், யார் வந்தாலும் கொடுக்கணும் கொடுக்கணும் கொடுக்கணும், அது யாரா இருந்தாலும் சரி. ஏன்னா உலகமே நம்மளுடையவர்கள் தான், எல்லாமே சிவபாபாவுடைய குழந்தைகள், எல்லாருக்கும் கஜானாவை நம்ம வந்து சேர்த்து வச்சுக்கணும்ன்றாரு. இரண்டாவது, விசேஷ சக்திகள் என்னென்ன உள்ளனவோ அந்த சக்திகளை எந்த சமயம் யாருக்கு வேண்டுமோ அவருக்கு கொடுக்கக்கூடியவராக நீங்க இருக்கணும்னு சொல்லி பாபா சொல்றாரு. இப்போ சமயத்தின் அனுசாரம் என்னன்னா, நம்ம இப்ப நீங்க என்ன பண்ணணும், புருஷார்த்தத்துல சங்கல்பம் மற்றும் சமயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க, அதை கொடுங்க. உங்க டைம் உங்க எண்ணத்தை வேஸ்ட் பண்ணாம இந்த புருஷார்த்தத்துல உங்க டைம் சங்கல்பத்தை நீங்க எவ்வளவு பயன்படுத்துறீங்களோ அப்பதான் ஸ்டாக் சேமிக்க வச்சுக்க முடியும்னு சொல்லி சொல்றாரு பாபா. அதோடு கூட வள்ளலாகவே ஆகி உலகத்துக்கும் சகயோகம் கொடுங்க, இப்பயே கொடுங்கன்னு சொல்லி சொல்றாரு. இப்ப நீங்க உங்க டைம் சங்கல்பத்தை பயன்படுத்துங்கன்னு சொல்றாரு. அதான் பாபா சொல்றாரு, இந்த மாதிரி நீங்க வந்து கட்டளைக்கு கீழ்ப்படிந்த குழந்தையா இருக்கிறனான்ட்டு யோசிங்க, அமிர்த வேலையில இருந்து இதை யோசிங்க அப்படின்ட்டு நம்மள கேக்குறாரு. அப்ப வந்து கர்மயோகி, பாபாவோட கட்டளை என்ன, அது கர்மயோகி தான் நம்மளுக்கு சொல்லியிருக்காரு. அப்ப அந்த ஒவ்வொரு கர்மத்திற்கும் பாபா நம்மளுக்கு கட்டளை கொடுத்திருக்கிறாரு. அப்ப அந்த கட்டளை எப்படியே நடந்தாதான் நம்ம பாபாவுக்கு சமமா ஆக முடியும். அப்ப பாபா என்ன சொல்றாருன்னா, நீங்க ஸ்ரீமத் படிதான் நடக்கணும். அப்ப மனதின் படியோ பிற வழி மற்றவர்கள் வழிபடியோ நீங்க நடக்க கூடாதுன்றாரு. இந்த மாதிரி சில நேரம் நான் மனதின் வழிபடி, சில பேர் மற்றவர்கள் வழி போனீங்கன்னா அப்போ உங்களுக்கு எல்லாமே கஷ்டமா தான் இருக்கும். எந்த வேலை செஞ்சாலும் அதுல கடின உழைப்பு தான் இருக்கும், ரொம்ப கஷ்டப்பட்டு செய்யற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு வேலையுமே சுலபமா இருக்காதுன்றார் பாபா. அப்ப சுமையாதான் இருக்கும். அதனால பாபா சொல்றாரு, அதனால வந்து உங்களை பறக்க விடாது. அப்ப கீழேயே நீங்க ரொம்ப வெயிட்டா தான் இருப்பீங்க, கீழே தான் சுமையா கீழே தான் இருப்பீங்க. அப்ப ஸ்ரீமத் படி நடந்தாதான் எப்படி இருக்க முடியும்னா சகஜமா பாபாவுக்கு சமமா ஆகுது அப்படின்ட்டு பாபா சொல்றாரு. ஆனா அந்த பரிஸ்திதியும் நம்மள கீழே கொண்டு வர முடியாது, ஸ்ரீமத் படி நடந்தா எதுவுமே நம்மள அசைக்க முடியாதுன்ட்டு பாபா வந்து இதுல சொல்றாரு. அதே சமயத்துல வந்து பாபா எல்லாம் சொல்லியிருக்காரு, முக்கியமா சமயம் வரும்போது அப்ப இந்த இளைஞர்களோட குரூப் மீது வந்து என்ன ஆகும்னா இந்த அரசாங்கத்தின் பார்வைக்கு செல்லுமா. ஏன்னா உலகத்துல வந்து இளைஞர்கள் வந்து இப்ப எப்படி இருக்கிறாங்கன்னு தெரியும், நம்ம எந்த மாதிரி வழியில போயிட்டு இருக்காங்க, மோசமா தமோ பிரதானமா போயிட்டு இருக்காங்க. ஆனா இந்த பிரம்மகுமார் அவங்க எல்லாம் எப்படி இருக்கிறாங்க, பிரம்மகுமாரிகள்ன்றது வந்து எல்லாரும் பாப்பாங்க. அப்ப அரசாங்கத்தோட பார்வைக்கு போவோம். அப்ப பாபா சொல்றாரு, அப்ப நீங்க வந்து விக்ன விநாசக் எப்ப நீங்க வந்து விக்ன விநாசக்கா ஆகிடுறீங்களோ அப்ப வந்து அப்போதுதான் அவ்வாறு செல்லுன்ட்டாரு. அப்பதான் அந்த பார்வை, எல்லாரோட பார்வையும் உங்க மீது திரும்பும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப விக்ன விநாசக் யாரோட பேரு, உங்களது தானே அப்படின்ட்டு பாபா கேக்குறாரு. அந்த மாதிரி ஒரு குமார வந்து விக்னங்களுக்கு எதிர்கொள்ளறதுக்கு தைரியமே கிடையாது, எந்த விக்னமும் அவங்களை எதிர்கொள்ள முடியாது. விக்ன விநாசக்கா இருக்கிற அந்த உங்களை மேல வந்து அந்த விக்னங்கள் வரதுக்கு பயப்படும் அப்படின்ற மாதிரி பாபா சொல்றாரு. விக்னங்கள் தான் தோல்வி அடையும்ன்றாரு. ஆனால் அவை உங்களோட போராட கூடாது பாபா சொல்றாரு. அந்த அளவுக்கு விக்ன விநாசக்கா நீங்க ஆகணும், உங்களுக்கு தைரியம் இருக்குதா அப்படின்ட்டு பாபா வந்து இந்த முரளியில கேட்டிருக்காரு. அப்புறம் அந்த கடைசி பேராகிராஃபும் நல்லா இருந்தது. பாபா சொல்லியிருந்தாரு, ஒவ்வொரு குழந்தையிடம் மிக 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 அன்பு உள்ளதாம் பாபாவுக்கு. நம்ம மீது பாபாவுக்கு அன்பு குறைவா இருக்கு அந்த மாதிரி எல்லாம் புரிஞ்சுக்காதீங்க. நீங்க மறந்து போனாலும் சரி, பாபா அவங்கள நிரந்தரமா ஒவ்வொரு குழந்தையின் மாலையும் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறேன்னு சொல்லி சொன்னாரு. ஏனென்றால் பாப்தாதாவுக்கு ஒவ்வொரு குழந்தையின் விசேஷத்தா சதா முன்னாள் இருக்கு, அவர் விசேஷத்தாவை மட்டும்தான் பாக்குறாராம். அதனால எல்லாரையும் அவர் விரும்புறாராம். எந்த ஒரு குழந்தையும் விசேஷத்தா இல்லை என்று அப்படி இல்லவே இல்லை சொல்லி பாபா சொல்றாரு. ஒவ்வொருவருமே விசேஷமான குழந்தை, பாபா ஒருபோதுமே ஒரு குழந்தைய கூட மறக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப எல்லாரையுமே நீங்க வந்து அனைவரும் தங்களை விசேஷ ஆத்மா விசேஷ காரியத்திற்காக நான் கருவியா இருக்கிறேன்றத புரிஞ்சிட்டு முன்னேறி போயிட்டே இருங்க குழந்தைகளேன்னு சொல்லி சொல்றாரு. நல்லா இருந்தது அந்த பாயிண்ட். வரதானம் கூட ரொம்ப நல்லா இருந்துச்சு. சதா ஆன்மீக ஸ்திதியில் இருந்து மற்றவர்களிடமும் ஆத்மாவை பார்க்கக்கூடிய ஆன்மீக ரோஜா மலர் ஆகுக. ரோஜா மலர்னா அது ஆன்மீக நறுமணம், ஆன்மீக ரோஜா மலர்னா ஆன்மீக நறுமணம் கொடுக்கும். இதுல என்ன இருக்குன்னு பார்த்தா, எப்படி வந்து தந்தை உயர்ந்தவரும் உயர்ந்தவரோ அது போல அவருடைய தோட்டமும் என்னவா இருக்கும், உயர்ந்தலும் உயர்ந்ததா தானே இருக்கும். பாபாவுடைய தோட்டம் தானே இது. பாபா குழந்தைங்க அத்தனை பேரும் யாருக்கு ஒரு தோட்டத்துல இருக்காங்க, பாபாவோட தோட்டத்துல இருக்காங்க. அப்ப அவரு உயர்ந்தவரா இருக்கும் போது அவரோட தோட்டமும் அப்படித்தானே இருக்கும் அப்படின்னு கேக்குறாரு. அந்த தோட்டத்தின் விசேஷ அலங்காரம் யார், நீங்க தான் ஆன்மீக ரோஜாக்களாகிய குழந்தைகள், நீங்க தான் பாபா சொல்றாரு. உங்களது ஆன்மீக நறுமணம் வந்து அநேக ஆத்மாக்களுக்கு நீங்க என்ன கொடுக்க போகுது, நன்மை செய்யக்கூடியது அப்படின்ட்டு பாபா சொல்றாரு. அதே சமயத்துல
ஸ்லோகன் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தா, விதிமுறைகளுக்கு புறம்பாக யாருக்காவது சுகம் கொடுத்தீர்கள் என்றால், பாபாவுடைய ஸ்ரீமத் இருக்குது, ஸ்ரீமத்தை தாண்டி யாருக்காவது சுகம் கொடுத்தீங்கன்னா அதுவும் துக்கத்தின் கணக்குலதான் சேமிப்பாகும் அப்படின்ட்டார். இப்ப சுகம் கொடுக்குறோன்ட்டு அதுல சுகம் வராது, அதுல துக்கம் தான் வரும் அப்படின்ற மாதிரி பாபா அதை சொல்லியிருக்காரு. சாந்தி சாந்தி. நம்ம அடுத்த 6ஆம் தேதி முரளி 6/5/2024 பாபா இதுல முக்கியமா நமக்கு அந்த தலைப்புலே முக்கியமான பாயிண்ட் பாபா சொல்றாரு, இனிமையான குழந்தைகளை இந்த பிறவினோட பாவங்கள்ல இருந்து லேசாகிறதுக்கு தந்தையிடம் உண்மையை சொல்லுங்க. ஏன்னா நிறைய பேர் பாபாட்ட சொல்றதே கிடையாது. இப்ப நம்ம மனசுல ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தா நம்ம யாராவது ஒரு ஃப்ரெண்டோ யாரோ நம்ம வீட்டு இப்ப அம்மா கிட்ட கூட சொன்னோம்னா அப்படியே நம்ம மனசு லேசாயிடும், ஆனா அவங்களோட மனசு பாரமாயிடும். அதனால நம்ம என்ன பண்ணோம், இப்ப பாபா சொல்றாரு என்கிட்ட சொல்லுங்க, நான் சாட்சியா இருந்ததா எல்லாத்தையும் பாக்குறேன், என்கிட்ட சொல்லுங்க எல்லாம் நீங்க லேசாயிருங்கன்னு சொல்றாரு. அப்ப இந்த ஒரு பிறவினது மட்டும்தான் நமக்கு ஞாபகம் இருக்கும், அதை மட்டும் நீங்க நம்ம பாபாட்ட சொல்லிட்டோம்னா எல்லாமே நம்ம பாபாட்ட சொல்லிட்டோன்ற ரொம்ப லேஸ் ஆயிடுவோம், லைட் ஆயிடுவோம். மேலும் நம்ம முற்பிறவில என்ன பண்ணோன்றது நமக்கு தெரியவே தெரியாது இல்லையா, அதை நீங்க அழிக்கணும் அப்படின்னா விகர்மங்களை நீங்க யோகா அக்னியினால அழியுங்கன்னு பாபா சொல்றாரு. அப்ப பாபா நினைச்சாதான் அந்த பழைய பிறவிகளுடைய விகர்மம் விநாசமாகும்னு பாபா சொல்றாரு. கேள்வி கூட பாபா நம்ம எப்பயுமே கவலை இல்லாத இருக்கணும்னு தான் சொல்லியிருக்காரு பாபா. ஆனா இப்ப உங்களுக்கு என்ன கவலை இருக்கணும்ட்டு பாபா கேட்டிருக்காரு இந்த முரளியில. அப்ப நம்ம நினைவு யாத்திரையில இருந்தாதான் நிச்சயமா தூய்மையா மாற முடியும். அதனால பாபா சொல்றாரு, அப்ப அந்த தூய்மையா மாறுவதற்கு கவலை வேணும் உங்களுக்கு அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா நம்மளுக்கு முக்கிய பாடமே என்ன அப்படின்னா, தூய்மையா மாறக்கூடிய குழந்தைங்க தான் என்னவா இருக்க முடியும், பாபாவுடைய தொண்டர்களா இருக்க முடியும். ஏன்னா பாபா தனியா என்ன பண்ணுவாரு, அவருக்கு குழந்தைங்க வேணும். அப்ப அந்த தூய்மையான குழந்தைங்களாலதான் இந்த வேலை நடக்கும். அதான் பாபா சொல்றாரு. அப்ப குழந்தைகள் தன்னுடைய யோக சக்தியாலதான் இந்த உலகத்தை தூய்மையா மாற்றி தூய்மையான ராஜ்யத்தை உருவாக்க வேணும். அதனால அவங்க என்ன பண்ணணும், முதல்ல அவங்க தூய்மையா மாத்திக்கணும் அப்படின்ட்டு பாபா சொல்றாரு. அதனால தூய்மை ஆவதற்காக கவலையா இருங்க, கவலைப்படுங்க அப்படின்ட்டு பாபா சொல்றாரு. அப்ப நம்ம அந்த விகாரங்கள்ல இருந்தெல்லாம் நம்ம தூய்மை ஆகணும். எல்லா விஷயங்களும் இருக்குது, காமம், கோபம், பொறாம, பேராசை, அகங்காரம், எல்லா விஷயத்திலயும் நம்ம தூய்மை முற்றிலும் தூய்மை ஆகும் போதுதான் நம்மளால அந்த தூய்மையான அந்த வேலை நடக்கும் இல்லையா, இந்த உலகத்தை தூய்மை ஆக்குறதுக்கான வேலை. அதனால பாபா அதுக்காக கவலைப்படுங்க அப்படின்ட்டு சொல்றாரு நமக்கு. அப்புறம் பாபா இப்போ நம்ம எவ்வளவு நாள் நம்ம முட்டாளா இருந்தோம், இங்க வந்துதான் புரிஞ்சுக்கிட்டோம். ஐயோ இதெல்லாம் இப்பதான் புரியுதே. அப்போ நம்ம இவ்வளவு நாள் நீங்க மிகவும் முட்டாளாக இருந்தோன்ட்டு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு பாபா சொல்றாரு. ஆனா பக்தி மார்க்கத்துல இன்னுமே முரளின்னு கேட்டா அவங்க கிருஷ்ணனுடைய இதுன்னு நினைச்சுக்கிறாங்க. ஆனா முரளினோட அர்த்தமே வேற. இப்ப சிவபகவானுடைய மகா வாக்கியம் அதுதான் அதை கேட்கும் போது ஆத்மா மயங்குது, அதுலதான் அந்த கோபியர் மயங்குறாங்கன்னும் போது இங்க ஆத்மா அந்த முரளியில மயங்குது. இதெல்லாம் இப்பதான் நம்ம புரிஞ்சுட்டோம் இல்லையா. அதான் பாபா சொல்றாரு, நீங்க சத்தியுகத்துல எவ்வளவு புத்திசாலியா உலகத்துக்கு அதிபதியாக இருந்தீங்க, யாராவது முட்டாள் போய் உலகிற்கு எஜமானா ஆக முடியுமான்னு பாபா கேட்டிருக்கிறாரு. அந்த லட்சுமி நாராயணன் தான் புத்திசாலியா இருந்தாங்க, அவங்கதான் உலகத்துக்கே அதிபதியா இருந்தாங்க, அதனாலதான் அவங்கள பக்தி மார்க்கத்துல பூஜிக்கிறாங்கன்னு சொல்றாரு. ஜட சிலைகள்லாம் எதுவுமே பேசாது. சிவபாபா கூட லிங்க வடிவில பூஜை செய்யறாங்க, ஏதாவது பேசுறான் அந்த ஜட சிலை ஏதாவது பேசுதா, இல்ல இல்லையா. ஆனா பாபா ஒரே முறைதான் நம்ம கிட்ட பேசுறாரு. இப்ப இந்த ஞானத்தை சொல்லக்கூடியவர் கூட அவர்தான் பாபா புரிய வைக்கிறாரு. ஆனா அவங்களுக்கு தெரியாது, இந்த பூஜை நம்ம செய்யறோமே இவர்தான் நம்மளுடைய அப்பான்னு கூட தெரியல அவங்களுக்குன்னு பாபா சொல்றாரு. பாபா வந்ததுமே இப்ப இந்த பூஜை எல்லாம் பலனற்றதா ஆகிடுது, பக்தி முடிஞ்சு போயிடுதுன்னு பாபா சொல்றாரு. அது மாதிரி பாபா முக்கியமா இன்னைக்கு தூய்மைக்காக தான் சொல்றாரு. அதான் யோக பலம் இல்லாம தூய்மை ஆக முடியாதுன்றாரு பாபா. யோக பலம் இருந்தாதான் பாபா எந்த அளவுக்கு நம்ம நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம அந்த யோக அக்னியில தூய்மை ஆயிடுவோம் அப்படின்றாரு. அப்ப அதுல யோக அக்னின்னு போதே தெரியுது. பாபா சொல்றாரு, எப்படி இந்த தண்ணீர்ல குளிப்பதெல்லாம் தூய்மை ஆக முடியுமா அப்படின்ட்டு பாபா சொல்றாரு. தண்ணீர் தூய்மை ஆக்காது. இப்ப தண்ணீர்ல அடிச்சுட்டு தான் போவோம். இப்ப ஏதாவது தண்ணி வெள்ளம் வருதுன்னா அது என்ன பண்ணும்னா அந்த குப்பையை அடிச்சுட்டு தான் போவோம். அதே அந்த குப்பையை தூக்கி நம்ம நெருப்புல போட்டோம்னா என்ன ஆயிடும், எரிஞ்சு போயிடும். அதுதான் பாபா சொல்றாரு. அப்ப தண்ணீர் நெருப்பை அணைக்கிறதுக்கு தான் இருக்குது, அதோட வேலை நெருப்பை அணைக்கிறதுக்கு தான், அது ஸ்தூலமா இருக்கிறத புரிய வைக்கிறாரு. இப்ப நெருப்பு எரிப்பதற்கு தான் இருக்குது. அதான் பாபா சொல்றாரு. அப்ப அந்த யோக அக்னியில தான் என்ன ஆகும், நம்மளுடைய இந்த விகர்மங்கள் எல்லாமே விநாசமாகும். பாபா எவ்வளவு நினைக்கிறோமோ அவ்வளவு நம்ம தூய்மையா ஒண்ணுமே இல்லாம போயிடும், தூய்மையா ஆயிடும், அந்த பாவங்கள்லாம் பஸ்வம் ஆகிடும்னா அந்த யோகா அக்னியால மட்டும்தான் முடியும்ட்டு இந்த நெருப்பு தண்ணீருக்கு பத்தி சொல்றாரு.
ம். இப்ப யாரும் இந்த போகியில கூட கொளுத்துவாங்க இல்லையா? எல்லாம் தேவையில்லாத பொருள கொளுத்துனா அது எரிஞ்சு போயிடுதுல்ல. எரிஞ்சு போயிடும். அப்ப எரிஞ்சாதான் தூய்மை ஆகுது அந்த இடமே. அந்த மாரி தான் இப்ப ஆத்மா கூட அந்த எல்லாம் எரிக்கணும். அந்த யோகா அக்னியில நம்ம எரிச்சாதான் அது தூய்மை ஆகுன்ற மாரி பாபா சொல்றாரு. அப்ப அக்னினால தான் பாவம் அழியும்ன்ற மாரி பாபா சொல்றாரு. ம். அது மாதிரி இப்ப பாபா வந்து யார வந்து பாபாவோட குழந்தைன்னு புரிஞ்சுக்கிட்டாங்களோ, இந்த பிறவில நம்ம என்னெல்லாம் பாவம் செஞ்சுக்கிறோமோ அது பாபா நேர் எதுல இப்ப வந்திருக்காரு. அவர்கிட்ட நம்ம இந்த பாவ கர்மங்களை தெரிவிக்கிறதுனால நம்ம என்ன ஆயிடும், லேசாயிடும். பாபா இது வரைக்கும் நான் இவ்வளவு பாவங்கள் செஞ்சு இப்ப பாபா கிட்ட வந்தவன தான் நம்ம இந்த மனம் சொல் செயலால கூட நம்ம பாவம் செய்யக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சது. நம்ம முன்னாடி எல்லாம் வந்து நம்ம செய்யறதெல்லாம் சரின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். பாபா வந்துதான் நமக்கு எல்லாமே புரிய வச்சாரு. அப்ப எல்லாமே தவறுன்னும் போது பாபாட்ட நம்ம சொல்லி இப்ப என்ன பண்ணிடலாம், லேசா ஆயிடலாம் அப்படின்றாரு. ஆனா பல பிறவியோட அந்த பாவ கர்மங்கள் போகணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், பாபாவை நினைச்சாதான், யோகத்தால மட்டும்தான் இந்த விகர்மம்லாம் விநாசம் ஆகுன்றத பாபா வந்து புரிய வைக்கிறாரு. பாபா சொல்றாங்க, இங்க வந்து முழு நாடகமும் இது சுழண்டுட்டே இருக்குது. ஒரு நொடி போல இன்னொரு நொடியே இருக்காதுன்னு சொல்றாரு. இப்ப ஒவ்வொரு நொடியுமே ஆயுள் வந்து குறைஞ்சிட்டே போதும் எல்லாருக்குமே. இப்ப உங்களுடைய ஆயுள் கூட குறையறதுல இருந்து நீங்க பிரேக் போட்டிருக்கிறீங்க, தடுக்கிறீங்க. ஏன்னா இப்ப பாபா இது நம்ம யோகம் பண்றோம் இல்லையா, பாபா நினைக்க நினைக்க நம்ம ஆயுளை அதிகரிக்கிறோம்னு சொல்லி பாபா சொல்றாரு. அதனாலதான் இப்ப நம்ம பாபா கிட்ட வந்ததுனாலதான் நம்ம ஆயுளே இப்ப நீட்டிச்சிருக்கு போல இருக்கு. அது நிறைய பேர் சொல்றாங்க. நான்லாம் ஜானகி தாதியா சொல்லியிருக்காங்களாம், இந்த மாதிரி எனக்கெல்லாம் 104 வயசுலாம் எதிர்பார்க்கல, அல்பாயுசம் தான் ஜாதகத்திலே இருக்குதுன்னு சொன்னாங்களாம். அப்ப பாருங்களேன், எல்லாருக்குமே வந்து அந்த ஆயுள் வந்து அதிகரிச்சிருக்கு இங்க வந்துதான். இது முக்கியமான பாயிண்ட். இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் தனது ஆயுளை யோகா பலத்தினால அதிகரிக்கணும்னு சொல்லி சொல்றாரு. அதனாலதான் பாபா வந்து யோகா பண்ணுங்க குழந்தைகளே, யோகா என்ன நினைங்க நினைங்கன்னு வேகப்படுத்திக்கிட்டே இருக்கிறாராம். ஆனா சில குழந்தைங்க புரிஞ்சுக்கவே மாட்றாங்கன்னு சொல்லி பாபா கஷ்டப்படுகிறாரு. அதான் எக்ஸாம்பிள் கூட சொல்றாரு. நீங்க எரும மாடு சொன்ன உடனே அவங்க வெளியில அந்த வாய்ப்படி வழியா வெளில வா அப்படின்னு சொன்னோம்னா, நான் தான் எரும மாடாச்சு எப்படி வெளில வர முடியும் அப்படின்ட்டு சொல்றாங்க. அதாவது அந்த கடைசி நிலையை பொறுத்துதான் கதி அடையலாம் அப்படின்ட்டு அதுல பாபா சொல்றாரு. அப்ப நம்ம இப்ப நம்ம என்ன நம்மளுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறோமோ, நான் ஒரு சக்திசாலியான ஆத்மா அப்படின்னு நம்ம சொல்லும் போது அதை ஆட்டோமேட்டிக்கா நம்ம கடைசியா கொண்டு வந்துருவோம் இல்லையா. அப்ப அந்த மனசுக்கு அதை சொல்ல சொல்ல அதுக்கு அந்த வலிமை கிடைக்கும், அதன்படியே நம்ம மாறிடுவோம் அப்படின்னுட்டு அததான் பாபா இந்த எடுத்துக்காட்டு மூலம் சொல்றாரு. இப்ப பாபா ஆனா இன்னைக்கு என்ன புரிய வைக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த பக்தி மார்க்கத்துல என்னெல்லாம் பண்டிகை கொண்டாடுறீங்களோ அது இப்ப வந்து பாபா என்ன சொல்லி கொடுக்குறாரோ, என்ன புரிய வச்சுட்டு இருக்காரோ அததான் இந்த பக்தி மார்க்கத்துல நீங்க கொண்டாடுறீங்க அப்படின்னு சொல்றாரு. எவ்வளவு மேலா திருவிழாக்கள்லாம் நடந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்றாரு. ஆனா அதுதான் இப்ப பண்டிகை ஆகுது. ஆனா பாபா சொல்றாரு, ஆனா நீங்க இப்ப என்ன வாங்கின்னு இருக்கிறீங்க, நீங்க இப்ப என்ன நடக்குதோ அததான் அவங்க பண்டிகையா கொண்டாடிட்டு இருக்காங்க. ஆனா இங்க வந்து நீங்க என்ன ஆயிட்டீங்கன்னா தூய்மை ஆயிட்டு இருக்கீங்க. இப்ப நீங்க செய்யறதா அங்க பண்டிகையை கொண்டாடினாலும் இப்ப நீங்க தூய்மை ஆயிட்டு இருக்கீங்க. ஆனா அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க பாருங்கன்னு பாபா சொல்றாங்க. ஏன்னா அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா அததான் திருவிழாவா கொண்டாடுறாங்களே தவிர அங்க வந்து அவங்க அழுக்காயிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு பாபா சொல்றாரு. மண்ணை மேல பூசிக்கிறாங்க, அதுக்கப்புறம் தண்ணீரை ஊத்திக்கிறாங்க அப்படின்ற மாதிரி பாபா வந்து இந்த விஷயத்த சொல்லிட்டு அது பிரம்மா பாபாவே செஞ்சிருக்கிறாராம். நாசிக்ல தண்ணீர் மிக அழுக்கா இருக்குமா, அதுல போய் மண்ணை தேய்ச்சிக்கிறாங்க, பாவம் அழிஞ்சு போகும்னு நினைக்கிறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. ஆமா, பாபா சொல்றாரு, இந்த பாருங்களேன், முன்னாடி எல்லாம் வந்து இந்த விமானம் கார் எல்லாம் கிடையாது. எல்லாம் ஒரு 100-150 வருஷத்துலதான் இப்ப இந்த சயின்ஸ் எல்லாம் உருவாயிருக்குது. அதெல்லாம் எங்கன்னா உங்களுக்கு சத்தியுகம் ஆரம்பத்துல யூஸ் ஆக போகுது அப்படின்னு பாபா சொல்றாரு. அங்க வந்து இந்த மாதிரி மாளிகை எல்லாம் கட்டுறதுக்கு வந்து தாமதமே ஆகாது அப்படின்னு ஏன்னா உங்க புத்தி இப்ப என்ன இது பாரஸ் புத்தியா இருக்கிறதுனால அங்க போய் எல்லா வேலையுமே ஈஸியா முடிஞ்சிடும் அப்படின்ட்டு பாபா சொல்றாரு. இந்த மாயா மச்சிந்தர் கதை மாதிரி எல்லாம் உடனே டப்புன்னு ஜி பூம்பா மாதிரி எல்லாமே அழகா முடிஞ்சிரும். மாயா மச்சிந்திரா கதைய சொன்னாங்க. அது என்னன்னா, ஒருத்தர் இருப்பாரு மச்சிந்திரான், அவர்கிட்ட ஒரு பேராசைக்காரர் வந்து, நான் தொடறதெல்லாம் கோல்ட் ஆயிடணும், தங்கமாயிடணும்னு எல்லாமே அவர் சாப்பாடு கூட தங்கமாயிடுச்சு, ஒண்ணுமே பண்ண முடியல. அப்புறமா திரும்ப வந்து அந்த சாமிஜி கிட்ட சொன்னோடனே அப்புறம் எடுத்துட்டாராம், அந்த மந்திரத்தை எடுத்துட்டாராம். அப்புறம் தான் அவர் பழையபடி ஆனாராம். அந்த மாதிரி தாதிகள் இங்க போயிட்டு சூட்சுமவதனத்துல செங்கல்ல பார்த்துட்டு தூக்கிட்டு வந்தாலாம். இந்த தங்க செங்கலா இருக்கு, எட்டு போய் எல்லாத்தையும் காட்டலான்ட்டு எடுத்துன்னு வந்தாங்களாம். கடைசியில இங்க வந்து பார்த்தா மறைஞ்சு போச்சாம். அது வந்து சூட்சும லோகத்துல சத்தியுகத்துல அவங்க பார்த்திருக்கிறாங்க அந்த காட்சிகளை. அது வந்து ஒரு மந்திர விளையாட்டு அப்படின்ற மாதிரி பாபா சொல்லியிருக்கிறாரு. அந்த கதை உதாரணம் சொல்லியிருக்கிறாரு. பாபா சொல்றாரு,
இப்ப ம், சொர்க்கத்தை எல்லாரும் நினைக்கிறாங்க, சித்திரம் கூட நீங்க பாக்குறீங்க. ஆனா ம், வந்து என்னன்னா ஆதி சனாதன தர்மம் அப்படின்லாம் சொல்றீங்க. ஆனா இப்ப என்ன சொல்றாங்க? இந்து தர்மம் தானே சொல்றாங்க. இப்ப ம், தேவதைக்கு பதிலா என்ன சொல்லிட்டு இருக்காங்க? ஹிந்து அப்படின்னு ம், சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் ம், எப்படி சொல்லுவாங்கன்னு பாபா கேக்குறாரு. நீங்க வந்து இப்ப தேவதையாவா இருக்கீங்க? எல்லாம் விகாரிகளா ஆயிட்டீங்க இல்லையா? ம், அதனாலதான் அப்படி சொல்றாங்க அப்படின்ட்டு பாபா சொல்றாரு. இப்ப இதெல்லாம் நீங்க எங்க போனாலும் நல்லா புரிய வைக்கணும். ஏன்னா நீங்க வந்து தூதுவர்கள், செய்தியை கொடுக்கக்கூடியவர்கள் அப்படின்ட்டு ம், பாபா சொல்றாரு. எல்லாருக்கும் பாபாவுடைய அறிமுகத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா சொல்றாங்கன்னு சில பேர் புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு ம், சொல்றாரு பாபா. அதே மாதிரி 2 தந்தை உண்மையில இருக்கிறாரு, அத சொல்லுங்க. பரமாத்மா அவர் வந்து இப்ப நம்ம இந்த உடலுக்கான தந்தை வந்து எல்லைக்குட்பட்ட சொத்து கொடுக்குறாரு. பரமாத்மா தந்தை வந்து ம், நமக்கு 21 பிறவிகளுக்கான எல்லையற்ற சொத்து கொடுக்குறாரு. இதெல்லாம் நீங்க புரிஞ்சுட்டு இருக்கீங்க ம். அப்படின்ட்டு பாபா சொல்றாரு. அப்புறம் பாபா சொல்றாங்க, இந்த பேட்ச் மிகவும் நன்றா இருக்குது, இதை உம் நிச்சயமா இருக்கட்டும்னு சொல்றாரு. யார் ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்கொள்ளாவிட்டாலும் வீடு வீடாக உம் போய் செய்தியை சொல்லணும்ன்றாரு. விநாசம் உம் வந்தா சொல்லுவாங்களாம், பகவான் வந்துட்டாருன்னு புரிஞ்சுக்குவாங்களாம். பிறகு யாருக்கெல்லாம் நீங்க செய்தி கொடுத்தீங்களோ அவங்க வந்து சொல்லுவாங்களாம், இந்த வெண்ணிற ஆடை அணிந்த ஃபரிஸ்தாக்கள் யார் என்று. அப்பதான் நினைவு செய்வாங்க, இவங்க தானே நமக்கு வந்து செய்தி கொடுத்தாங்க, இவங்க தான் இப்ப ஃபரிஸ்தாவா நிக்கிறாங்கன்னு சொல்லி நம்மள நினைவு செய்வாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. உம் அதான் பாபா சொல்றாரு. இப்ப அதான் பாபா சொல்றாரு. இப்ப வந்து ஞானத்தோட பாகம் வந்து இப்ப முடிஞ்சிரும். ம் இப்ப நம்ம பாபா வந்து ஞானத்தை நம்மளுக்கு கொடுத்துட்டு இருக்காரு. இப்ப அந்த பாகம் வந்து இந்த இது முடியும் போது முடிஞ்சிடும். இப்ப இந்த சங்கமயுகம் முடியும் போது அதுக்கப்புறம் என்ன பாகம் வரும் அப்படின்னா சுகத்தினோட பாகம் வந்துரும். அப்ப ம் சுகத்தினோட பாகம் நமக்கு சத்தியுகத்துல கிடைக்கும். அதே மாதிரி இந்த ஞானமும் நம்மளுக்கு மறைஞ்சு போயிடும் அப்படின்ட்டு பாபா சொல்றாரு. அதாவது ம் பேட்ச் பத்தி தான் சொல்றாரு. பேட்ச் நீங்க அணிஞ்சிருக்கணும். யாராவது சிரிச்சா சிரிச்சுட்டு போறாங்க அப்படின்ட்டு ம் பாபா சொல்றாரு. ம். அதுதான் பாபா சொல்றாரு இது. நம்ம உண்மையான விஷயத்தை தானே சொல்றோம், அவங்க சிரிச்சா உம் சிரிச்சிட்டு போறாங்கன்றாரு பாபா. ஆமா. அப்புறம் பாபா சொல்றாரு, ஒரே பிராமணியே வந்து முரளி எடுக்கணும்னு அவசியம் உம் கிடையாது, பிராமணிக உம் வந்து தனக்கு சமமாக மாற்றி தயார் செய்யணும் எல்லாரையும். உம் அப்போதுதான் பலருக்கு நன்மை செய்ய முடியும்னு சொல்லி சொல்றாரு. ஒரு உம் பிராமணி எங்கேயாவது போக வேண்டியது இருக்கும், அப்ப மற்றவங்க ஏன் வந்து சென்று நடத்தக்கூடாது, தாரணை செய்யவில்லையா என்னன்னு சொல்லி கேக்குறாரு. எல்லாம் தான் உம் தாரணை பண்ணியிருக்காங்களே, எடுக்கட்டும்ன்றாரு. மாணவர்களுக்கும் படிக்க வைக்கவும் ஆர்வம் இருக்கணும்னு சொல்றாரு பாபா. நம்ம வெறும்னே படிச்சுட்டு போயிடக்கூடாது, முரளியை நம்மளும் மத்தவங்க சொல்லணும்ன்ற ஆர்வம் இருக்கணும்னு சொல்றாரு. முரளி மிகவும் உம் எளிதானதுதான், யார் வேண்டாலும் தாரணை செய்து வகுப்பு எடுக்கலாம்னு சொல்லி பாபா வந்து இப்ப நம்மள அமர்ந்து புரிய வைக்கிறார். உம் பாபா சொல்றாரு எந்த விஷயத்தையும் வந்து அதே மாதிரி சந்தேகம் ஏற்படக்கூடாது. பாபா வந்து சொல்றாரு இல்லையா? இப்ப சத்தியமான தந்தை வந்து சொல்றாருன்னா அதுல நம்பிக்கை இருக்கணும், அதுல சந்தேகம் வரக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. அந்த மாதிரி எப்பயுமே வந்து காலையில கூட அமர்ந்து குழந்தைகள் நினைவு யாத்திரையில இருக்க பாபா தான் உதவி செய்யறாரு அப்படின்ட்டு சொல்றாரு. இங்க நம்ம வந்து நினைவு யாத்திரையில இருக்கிறதுக்கு பாபா வந்து உதவி செய்யறேன் அப்படின்னு சொல்றாரு. எல்லா குழந்தைகளுமே எல்லையற்ற குழந்தைகள் எல்லாமே நினைவு செய்யறாங்க அப்படின்ட்டு சொல்றாரு. ஏன்னா நீங்க தான் வந்து இந்த உலகத்தை முழு உலகத்தையும் என்ன பண்ணணும், தூய்மையாக்கணும். உம் அதுக்காக நீங்க என்ன பண்றீங்க, இப்ப அந்த நினைவு யாத்திரை மூலம் தான் நீங்க அந்த ஒரு விரல் கொடுக்குறீங்க, ஒத்துழைப்பு கொடுக்குறீங்க அப்படின்ட்டு உம் பாபா வந்து நமக்கு சொல்றாரு. இப்ப உம் அதே மாதிரி கடைசியா எல்லாருமே என்ன ஆயிடுவாங்க, எல்லாரும் சாந்தி தாமத்துக்கு போயிடுவாங்க. அதனால பாபா வந்து எல்லாருடைய கவனத்தையும் இழுக்கிறாரு. உம் பாபா சொல்றாரு, நான் வந்து இப்ப என்ன பண்றேன்னா முழு உலகத்தையும் தூய்மையாக்குறதுக்கு கரண்ட் கொடுக்குறேன்றார், சக்தி உம் கொடுத்துட்டு இருக்கிறேன். பாபா வந்து உம் நிறைய சக்தி கரண்ட் வச்சிருக்காரு. இப்ப உம் பாபாவை நினைவு செய்யும் போது தானே அது நம்மளுக்கு கிடைக்கும். அதுதான் உம் பாபா சொல்றாரு, கொடுத்துட்டு இருக்கேன். அது மாதிரி யாரிடம் வந்து இந்த முழுமையான யோக பலம் இருக்குதோ அவங்கதான் இதை புரிஞ்சுப்பாங்கன்னு பாபா சொல்றாரு. இப்ப யோக பலம் இருக்கிறவங்க தான் இதை புரிஞ்சுக்க முடியும். அப்ப உம் பாபா வந்து நம்மளுக்கு நினைவு யாத்திரை தான் இங்க சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. இதன் மூலம் தான் என்ன ஆக போகுது, இந்த உலகத்துல வந்து அமைதி உம் ஏற்படும்னு நீங்க புரிஞ்சுக்குவாங்க அப்படின்ட்டு உம் பாபா சொல்றாரு. வேற எப்படியும் இந்த அமைதியை கொடுக்க முடியாது. உம் பாபா மூலம்தான் உலகத்துக்கு அமைதி ஏற்படும்ன்றத புரிஞ்சுப்பாங்கன்ட்டு பாபா சொல்றாரு. அதான் பாபா வந்து, நம்ம பதித்த உம் பாவனா வாருங்கள் கூப்பிட்டீங்க இல்லையா, இப்போ உம் நான் வந்துட்டேன், வந்து தனியா என்ன செய்வார் பாபான்னு கேக்குறாரு. அப்போ உம் உதவி செய்பவர்கள் வேண்டும் இல்லையா, அப்ப வந்து உம் நான் உலகத்தை தூய்மையாக்கி பிறகு முழு உலகத்திலையும் ஆட்சி செய்வோம் என்று உங்களுக்கு தெரியும். இப்போ உலகத்தை தூய்மையாக்கி நம்ம உம் தான் முழு உலகத்திலையும் ஆட்சி செய்வோம்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா, இந்த மாதிரி புத்தியில நிச்சயம் ஏற்படும் போது தான் உங்களுக்கு போதையே அதிகரிக்கும்னு சொல்லி சொல்றாரு. அந்த போதை வரணும் உங்களுக்குன்னு சொல்லி சொல்றாரு.
இப்ப நம்ம பாபாவுடைய ஸ்ரீமத்தினால யோக பலத்தினால தனக்காக ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறோம் என்று இப்ப உங்களுக்கு தெரியுது. இந்த போதை வந்து உங்களுக்கு அதிகரிக்கணும்னு சொல்லி பாபா சொல்றாரு. இப்போ நமக்கு கவலையே இந்த நினைவு யாத்திரை பத்தி தான் சொல்றாரு. முயற்சி செய்யணும், தொழில்துறையில வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் பரவாயில்ல, நினைவு யாத்திரை இருக்கட்டும்னு சொல்லி சொல்றாரு. பாபா வந்து எல்லாரும் குழந்தைகள் வந்து ஆரோக்கியமா இருக்கணும்ன்றதுக்காக தான் கட்டாயப்படுத்தி வருமானம் அடைய வைக்கின்றாராம். இந்த நேரத்துல எல்லாத்தையுமே நீங்க மறக்க வேண்டி இருக்குதுன்னு சொல்லி சொல்றாரு. இது வரைக்கும் நம்ம என்னென்னலாம் பண்ணிட்டு இருந்தோமோ அதெல்லாம் நிறுத்திட்டு பாபா மட்டும் நினைக்கணும். பாபா நினைவுல எல்லாத்தையும் செய்ய சொல்லி சொல்றாரு பாபா. இப்போ நம்ம சென்று கொண்டிருக்கிறோம். ஆத்மாபிமானி ஆவதற்கான பயிற்சி வந்து இப்ப சேவிக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்றாரு. சாப்பிடும் போதும், குடிக்கும் போதும், போகும்போதும், வரும்போதும் தந்தையை நினைவு செய்ய முடியாதா என்னன்னு கேக்குறாரு பாபா. துணி தைத்து கொண்டிருந்தா கூட புத்தி யோகம் பாபா நினைவுல இருக்க வேண்டும். மிகவும் எளிதுதான் சொல்லி சொல்றாரு. ஏன் கஷ்டம்னு நினைக்கிறீங்க? ஈஸி தான் சொல்லி சொல்றாரு பாபா. இப்போ உங்களோட சக்கரம் 84 பிறவி சக்கரம் முடிவடைகிறது அப்படின்னு சொல்றாரு பாபா. அதான் முடிவடைஞ்சிச்சு. திரும்ப இந்த உலகினுடைய சரித்திர பூகோளம் திரும்ப நடக்கும் அப்படின்றாரு. போன கல்பத்துல இவ்வாறுதான் நடந்துச்சு, இந்த மாதிரிதான் நடந்துச்சு. திரும்பவும் மீண்டும் சுழண்டு கொண்டு போன கல்பம் எப்படி முடிஞ்சதோ அது மாதிரி திரும்ப சுழண்டு இருக்குது. இதெல்லாம் பாபா தான் வந்து நமக்கு புரிய வச்சுட்டு இருக்காரு. ஒவ்வொருக்குமே இந்த டிராமால நம்மளுக்கு எல்லாருக்கும் பாட்டு கிடைச்சிருக்குது, நம்மளாம் நடிச்சிட்டு இருக்கோம் எல்லாருமே அப்படின்ட்டு பாபா சொல்றாரு. ஆனா பாபாவை நினைவு செஞ்சாதான் நம்ம சதோ பிரதானா ஆகலான்ட்டு பாபா வந்து குழந்தைங்களுக்கு வழி கட்டுறாரு. அப்புறம் நம்ம என்ன ஆயிடும், சதோ பிரதானம் ஆயிடுச்சுன்னா இந்த சரீரம் கூட நம்மளை விட்டுட்டு போயிடும். இப்ப நம்ம ஆத்மா வந்து இப்ப சதோ பிரதானமா ஆகணும். எதுக்கு சதோ பிரதானம் ஆகணும்? நம்ம வீட்டுக்கு திரும்பி போகணும் இல்லையா? அதான் பாபா சொல்றாரு. ஆனா இந்த மாதிரி சத்தியுகத்துல சொல்ல மாட்டாங்க இல்லையா? அங்க வந்து நம்ம சதோ பிரதானம் ஆகணும்லாம் சொல்ல மாட்டாங்க. ஆல்ரெடி அவங்க சதோ பிரதானமா தான் இருப்பாங்க. வீட்டுக்கு போகணும் அதெல்லாம் அவங்க சொல்ல மாட்டாங்க. ஆனா அவங்க என்ன சொல்லுவாங்க, அங்க ஒரு உடலை விட்டுட்டு இன்னொரு உடலை எடுக்கணும், அதுதான் அவங்க கடைசியா சொல்லுவாங்க. அந்த மாதிரி பாபா சொல்றாரு. அதனால அங்க துக்கமான விஷயம் எதுவுமே கிடையாது. அப்ப இதுதான் வந்து என்னது துக்கதாமா இருக்குது. அத பழைய உடலா இருக்கிறதுனால இத விட்டுட்டு நம்ம வீட்டுக்கு போவோம்ட்டு நினைக்கிறாங்க. அப்ப என்ன பண்ணணும், தந்தையை வந்து நம்ம நிரந்தரமா நினைக்கணும். ஏன்னா அந்த நிராகார தந்தை, நம்மளோட தந்தை வந்து ஞானக்கடல். அவருதான் வந்து எல்லாருக்கும் இந்த சத்கதியை கொடுக்குறாரு. அவர் வந்து சாதுக்களுக்கு கூட மேம்படுத்துகிறேன்றாரு, அவங்களுக்கு கூட மேம்படுத்துறேன் அப்படின்னு சொல்றாரு. நீங்கள் ஒரு பாபாவை நினைவு செய்யுங்கள், உங்க வேலை என்ன, நீங்க ஒரு பாபாவை நினைங்க அப்படின்னு சொல்றாரு நமக்கு. அப்ப பாபா கிட்ட இருந்து நம்ம எல்லாருக்குமே ஆஸ்தி அடையறதுக்கு உரிமை இருக்குது அப்படின்னு பாபா சொல்றாரு. அப்ப நீங்க ஆத்மா அப்படின்னு உணர்ந்து ஆத்மா அபிமானியா ஆகுங்க. தந்தைய நிரந்தரமா நினைவு செஞ்சீங்கன்னா உங்களோட பாவம் எல்லாம் அழிஞ்சிரும் அப்படின்ட்டு பாபா சொல்றாரு. வரதானம் கூட நல்லா இருந்தது. பாபா என்ன சொல்றா, கர்மம் மற்றும் நினைவின் சமநிலை மூலமாக கர்மாதீத நிலையை அனுபவம் செய்து கர்ம பந்தனத்துல இருந்து விடுபட்டவர் ஆகுகான்ற வரதானம் கொடுத்திருக்காரு. இதுல முக்கியமா சொன்னாரு, கர்மாதீத்னா அந்த கர்மங்களே இல்லாம இருக்கிறது கிடையாதுன்னு சொல்லி சொன்னாரு. அப்ப கர்மத்தின் பந்தனத்திலிருந்து விடுபட்டவர்களை தான் கர்மாதீத்துன்னு சொல்ல முடியும். அப்படியே வேலையை செய்யாம படுத்துட்டே இருக்கிறதுனா அது கர்மாதீத் நிலை கிடையாதுன்றாரு. கர்மங்கள் இருந்து விடுபட்டவர்களுக்கு கர்மாதீத் நிலை ஏற்படும் என்பதின் அர்த்தம் கிடையாது சொல்றாரு. கர்மா செஞ்சணும், கர்ம யோகியா இருந்து பாபா நினைவிலே செஞ்சுட்டு இருக்கணும். ஆனா கர்மத்தில இருந்து விடுபடக்கூடாது, கர்மத்தின் பந்தனத்தில் மாட்டி இருப்பதுல இருந்து விலகி இருப்பார்கள் சொல்லி சொல்லியிருந்தாரு. நல்லா இருந்தது. இந்த மாதிரியான கர்மயோகி ஆத்மா என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வந்து அவங்கள மாதிரி அநேகமானவர்களையும் அவங்களுடைய கர்மத்தையும் மிக உயர்ந்ததாக அமைக்கக்கூடியவர்களா இருப்பாங்களா. இவங்களும் ஜாலியா வேலை செய்வாங்களாம் பாபா நினைவுல. மத்தவங்களையும் அந்த மாதிரி மாத்திருவாங்களாம். அவங்களுடைய ஒவ்வொரு காரியமே எப்படி இருக்கும்னா பொழுதுபோக்காகவே இருக்குமா. கர்மயோகின்றவங்க பொழுதுபோக்கா வேலையை முடிச்சுட்டு போயிடுவாங்களாம். கஷ்டத்தின் அனுபவமே அவங்களுக்கு ஏற்படாதான். எந்த வேலை செஞ்சாலும் பாபா நினைவுல அப்படியே குஷி குஷியா செஞ்சுட்டு போயிடுவாங்களாம். அது நல்லா இருந்தது வரதானம். ஸ்லோகன் கூட, பரமாத்மாவோட அன்பு தான் வந்து காலத்தின் மணி, அதுதான் நம்மள வந்து அமிர்த வேலையில எழுப்புதுன்னு சொல்லி சூப்பரா இருந்துச்சு. இத கேட்டவங்க கண்டிப்பா அமிர்த வேலையில தூங்க மாட்டாங்க. பாபா எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாருன்னு ஓடிடுவாங்க எல்லாரும். பாபாவுடைய அன்பு இருந்துச்சுன்னா அது ஏந்திருக்கணும்ன்ற மாதிரி ஆயிடுச்சு. அதான். ஓம் சாந்தி. இது 7/5/2024 முரளியில பாபா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தா ரொம்ப முக்கியமான விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்காரு. பாபா கிட்ட இருந்து நீங்க சக்தி எடுக்கணும்னா சேவையில இருங்க, ஈடுபட்டுருங்க அப்படின்ட்டாரு. எல்லாத்தையும் தியாகம் செய்து, எந்த குழந்தை வந்து எல்லாத்தையும் தியாகம் செய்து பாபாவோட சேவையில இருக்கிறாங்களோ அவங்கதான் பிரியமானவர்கள்ன்றார் பாபா. பாபாவோட மனதுல இடம் பிடிக்க கூடியவர்களும் சொல்லிட்டார். அப்ப இந்த உலகாயுத விஷயம் எல்லாத்தையும் தியாகம் செய்து பாபாவோட சேவையில ஈடுபட்டிருக்கணும். அவங்கதான் பாபாவுக்கு பிரியமானவங்க, மனதுல வந்து இடம்
பிடிக்கவங்க அவங்கதான் அப்படின்ட்டு பாபா வந்து சொல்றாரு. உம் குழந்தைகள் வந்து உம் குஷியானது ஏன் நிரந்தரமா இருக்கிறது இல்ல சொல்லி பாபா அது காரணம் கேக்குறாரு. அதை ஏன் நமக்கு குஷி நிலையா இருக்கிறது இல்ல அப்படின்னா, நினைவு செய்யக்கூடிய சமயத்துல எல்லாருக்கும் இந்த புத்தி வந்து அலப்பாயுதான். பாபா பாக்குறாராம், அலப்பாயுதான். அந்த நிலையான புத்தி இல்லாதனால்தான் நமக்கு அந்த குஷி நிரந்தரமா இருக்கிறது இல்ல. திடீர்னு மாயா வந்துருது. மாயாவினுடைய புயல் வந்து தீபத்தை அணைய வைக்கின்றது சொல்றாரு. அது எது வரை உங்களோட கர்மம் வந்து அகர்மமா மாறலையோ அது வரைக்கும் உங்களுக்கு குஷியே நிலையா இருக்காதுன்னு சொல்லி பாபா அந்த உண்மையை உடைச்சிட்டாரு இன்னைக்கு. அதாவது நமக்கு இப்ப கர்மா எது செஞ்சாலும் அது விகர்மமா மாறிடுது. ஏன்னா மாயாவினால புத்தி அலப்பாயுது, எண்ணங்கள்ல கூட விகர்மம் ஏற்படுறதுன்ட்டு இன்னைக்கு சொல்லிட்டாரு. அதனால நீ உங்க கர்ம அகர்மமா மாறதுக்கு முயற்சி செய்யுங்க குழந்தைகளேன்னு சொல்லிட்டாரு. அதான் கர்ம யோகியா இருக்கணும். அவரு நினைவுல செய்யும் போது சுகர்மமா ஆயிடும். அதுதான் இப்ப அது வரைக்கும் இந்த இந்த நிலை வரைக்கும் அது ஆகாதனால அந்த குஷி நிரந்தரமா யார் முகத்திலும் இல்லைன்னு சொல்லிட்டாரு பாபா. பாபா வந்து இப்ப வந்து ஓம் சாந்தி பத்தி சொல்றாரு. பாபாவும் சொல்றாரு, தாதாவும் சொல்றாரு. ஆனா பாபா வந்து நான் பரமாத்மான்னு சொல்றாரு, பாபா வந்து நான் ஆத்மா சொல்றாருன்றாரு. அப்புறம் பாபா வந்து இந்த சூரியன், சந்திரன், அந்த அதிர்ஷ்ட நட்சத்திரங்கள்லாம் பார்த்து அங்கெல்லாம் மகிமை இருக்கு இல்லையா, அத சொல்லிட்டு அப்புறம் பாபா என்ன சொல்லுன்னா, நீங்க கூட மிக உயர்ந்த அதிர்ஷ்ட நட்சத்திரங்கள் அப்படின்றாரு. நம்மள கூட அதுலயும் வரிசை கிரமம் இருக்கு. எப்படி வந்து இந்த இந்த சாதாரணமா இந்த உலகத்துல இருக்க நட்சத்திரம் இரவுல வந்து சந்திரன் வரும்போது சில நட்சத்திரங்கள் சரியா தெரியாது, சில ரொம்ப பிரகாசமா இருக்கும், சில சந்திரனை விட நன்றா இருக்கும். அந்த மாதிரி எல்லாம் இருக்குது இல்ல. அந்த மாதிரி நீங்க கூட அந்த மாதிரி ஞான நட்சத்திரங்கள் தான். நீங்க கூட அந்த மாதிரிதான் இருக்கிறீங்க. யார் நல்லா மின்னக்கூடிய நட்சத்திரமா இருக்காங்களோ அவங்க அதிகமா சேவை செய்யறாங்க அப்படின்றாரு பாபா. அந்த மாதிரி அதிகமா சேவை செய்யறவங்களுக்கு தான் பாபாவுடைய சக்தி கரண்ட் நிறைய கிடைக்குதாம். அவங்க பேட்டரியும் வந்து சக்திகளா நிரம்பி இருக்கும் அப்படின்றாரு. இப்ப பாபா இதுல இருந்தே சொல்லிட்டாரு, நீங்களும் இந்த மாதிரி வரிசைகரமா இருக்கீங்க, நல்லா மின்னக்கூடிய நட்சத்திரமா இருக்கிறீங்க, இல்ல ரொம்ப மங்களா இருக்கிற நட்சத்திரமா இருக்கீங்க அப்படின்றத பாபா வந்து நம்மளுக்கு சொல்றாரு. அப்ப பாபா சொல்றாரு, அதான் முன்னாடி சொன்னதுதான், யார் எனக்காக எல்லாத்தையும் தியாகம் செஞ்சு இந்த சேவையில ஈடுபட்டு இருக்காங்களோ அவங்கதான் எனக்கு மனசுல இடம் பிடிச்சமானவர்கள் அப்படின்றத பாபா சொல்றாரு. அதுக்கு தில்வாலா கோயில் நமக்கு சொல்றாரு. அப்ப தில்வாலா கோயில் கூட இருக்குது இல்லையா, அதாவது மனதை வந்து கவரக்கூடிய கோயில் தானே அப்படின்றாரு பாபா. அப்ப அங்க பாக்குறீங்க, அதுல வந்து அங்க கூட பிரஜாபிதா பிரம்மா இருக்கிறாரு தானே அப்படின்ட்டு பாபா கேக்குறாரு. அப்ப இருக்கிறாருன்னா கண்டிப்பா அவருக்குள்ள யாரு பிரவேசம், சிவபாபா பிரவேசம் ஆயிருப்பாருல, நீங்க பாத்தீங்கல்லன்னு பாபா கேக்குறாரு. அப்ப கீழே குழந்தைங்க தபசியா நிலையில அங்க கோயில்ல இருப்பாங்க, மேல் பகுதியில சொர்க்கத்தோட ஸ்தாபனை அது இருக்கும் இல்லையா. அப்ப இதெல்லாம் உங்களுக்கு உதாரணமா இருக்குது. பாபா சொல்றாரு, யார் நல்லா சேவை செய்யறாங்களோ அவங்க வந்து பெரிய உதவியாளர்கள் அப்படின்ட்டு பாபா சொல்றாரு. பாபாவுக்கு உதவியாளர்கள் தான் எல்லாருமே, ஆனால வந்து நல்லா சேவை செய்யறவங்க பெரிய உதவியாளர்கள்ன்றார். அப்ப மகாரதிகள், குதிரைப்படை, தரைப்படையினர் எல்லாம் இருக்கிறாங்க இல்லையா, இதெல்லாம் கூட அந்த கோயிலின் நினைவு சின்னம் வந்து துல்லியமா உருவாக்கப்பட்டிருக்குது. நீங்க கூட அதெல்லாம் பாத்தீங்கன்னா இது நம்முடைய நினைவு சின்னம் தான் அப்படிலாம் சொல்றீங்க. நான் பாபா சொல்றாரு, இப்போ உங்களுக்கு வெளிச்சம் கிடைச்சிருக்குது, வேற யாருக்கும் இந்த ஞானம், வேற யாரும் மத்தவங்களுக்கு எல்லாம் பாபாவோட குழந்தையா இல்லாதவங்களுக்கு எல்லாம் இந்த மூன்றாவது கண், ஞானத்துடைய மூன்றாவது கண் இல்லை அப்படின்ட்டு பாபா சொல்றாரு. அவங்க பக்தி மார்க்கத்துல என்ன பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாம் சத்தியம் சத்தியம் நினைச்சுக்கிட்டு பொய் உண்மை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையில யாரு சத்தியமானவனா பாபா தான். அவருதான் வந்து நமக்கு என்ன பண்ணிட்டு இருக்காரு, சத்தியத்தை வந்து சொல்லி கொடுக்குறாரு. அது மட்டும் இல்ல நம்ம என்ன பண்றாரு, உலகத்துக்கே வந்து எஜமானரா ஆக்கிட்டு இருக்காரு. அந்த மாதிரி எந்த ஒரு முயற்சியும் கிடையாது நம்மளுக்கு, இங்க கஷ்டமும் கிடையாது. அந்த முழு மரத்தோட ரகசியத்தையும் அவங்க புத்தியில இப்ப வந்துருச்சு அப்படின்ட்டு பாபா சொல்றாரு. அப்ப உங்களுக்கு அதான் பாபா சொல்றாரு, எல்லாம் ஈஸி தான் உங்களுக்கு, இருந்தாலும் ஏன் தாமதம் ஆகுதுன்னா ஞானம் மற்றும் ஆசை அடைவதுல தாமதம் ஆகிறது இல்ல, ஆனா அந்த தூய்மை ஆகுறதுலதான் தாமதம் ஆகுதுன்னு சொல்றாரு. இப்ப எல்லாருக்குமே ஞானம் ஈஸியா புரிஞ்சுது, பாபாவை நினைக்கிறாங்க, ஆசை கிடைக்குது, ஆனாலும் நம்ம வரிசைகரமா தூய்மை ஆகுறதுலதான் தாமதம் ஆகுதுன்றாரு. அதனாலதான் மாற்றம், அந்த நம்மளுடைய அந்த சம்ஸ்கார மாற்றம் எல்லாம் ஏற்படுறதுல ரொம்ப கொஞ்சம் நேரம் இழுக்குது. அத பாபா சொல்றாரு. எனவே நினைவு யாத்திரை தான் முக்கியமானது சொல்றாரு. நம்ம ஞானம் எல்லாம் இருந்தாலும் நம்ம பாபாவை நிறைய நினைக்கணும், அதுதான் முக்கியமானதுன்றாரு. இங்க நீங்கள் வரும்போது நினைவு யாத்திரையில அதிகமாக கவனம் கொடுக்கிறீர்கள். இப்ப மதுபனுக்கு போகும்போதெல்லாம் கூட நம்ம நல்லா கவனம் கொடுப்போம், சென்டருக்கு போனா கூட ஒழுங்கா உட்காந்து யோகா பண்ணுவோம், ஆனா வீட்டுக்கு வந்துட்டோம்னா அந்த அளவுக்கு கவனமே இருக்கிறது இல்ல சொல்றாரு பாபா. இங்க கூட அனைவரும் வரிசை கிரமம் தான் சொல்றாரு. சிலருக்கு இங்க இருக்கும்போது நல்லா புத்தியில போதை இருக்குது,
நாம் குழந்தைகள், அவர் அப்பா அப்படிலாம் போதை இருக்குது. அப்ப வந்து அந்த ஒருவரை தானே நினைவு செய்யணும், வேற யாரிடமும் புத்தி போகக்கூடாது சொல்லி சொல்றாரு. சந்தேஷியானவங்க முழுமையாக ரிப்போர்ட் வந்து என்கிட்ட கொடுக்கணுன்றாரு. யாருடைய புத்தி வெளியே போகுது, யார் என்ன செய்யறாங்க, யாருக்கு கொட்டாவி வருது, எல்லாத்தையும் பாபாட்ட சொல்றாரு. யார் நல்ல சேவாதாரி நட்சத்திரமோ அவர்களை தான் நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன்னு சொல்லி பாபா சொல்றாரு. பாபாரு கூட அன்பு இருக்குதான், ஸ்தாபனை காரியத்துல உதவி செய்யறாங்க இல்லையா, அதனால அந்த குழந்தைகள் மேல மிகுந்த அன்பு இருக்குதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. பாபா வந்து சொல்றாரு, இனிமையான குழந்தைகளே, நீங்க பதித்தத்துல இருந்து தூய்மையாவதற்கு தானே அந்த தந்தையை நினைவு செஞ்சீங்க, முன்னாடி நினைவு செஞ்சீங்கல்ல. இப்ப நீங்க வந்து வீடு திரும்ப வேண்டும். அப்ப நீங்க இதுக்குதான் பக்தி மார்க்கத்துல வந்து தலையை உடைச்சுக்கிட்டீங்க. பதித்த பாவனரே வாருங்கள் வாருங்கள் கூட்டிங்கல்ல பக்தி மார்க்கத்துல, அத வந்து நீங்க இதுக்குதான் உடைச்சுக்கிட்டீங்கன்ட்டு பாபா வந்து நம்மளுக்கு திரும்ப புரிய வைக்கிறாரு. ஆனா ஒருவர் கூட போக முடியாது, வீடு திரும்பணும்னா ஒருத்தவங்க கூட போக முடியாது அப்படின்ட்டு பாபா சொல்றாரு. அதனால பாபா வந்து தூய்மையாக்கிதான் எல்லாரையும் கூட்டிட்டு போவாரு. அதனால நல்லா நினைவு செஞ்சுக்கிட்டே இருங்க, சுயதர்சன சக்கரத்தை சுத்திக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்றாரு. அல்லா மற்றும் ஆஸ்தி ரெண்டுத்தையும் பாபாவை நினைக்க சொல்றாரு. அப்புறம் இந்த 84 பிறவி நம்ம சுத்தி வந்ததையும் நல்லா சுத்துங்க, சுயதர்சன சக்கரத்தை சுத்துங்க அப்படின்றாரு. இது உங்கள்ட்ட ஆத்மாலதான் இந்த 84 பிறவியோட ஞானமும் இருக்குது, அதான் பாபா சொல்றாரு. ஆனாலும் பாபா சொல்றாரு, நீங்க கூட என்ன பண்றீங்க, இந்த வரிசைக்கிரமான முயற்சியின் அடிப்படையில தான் தெரிஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்றாரு. இப்ப நீங்க காலையில அதிகாலையில எழுந்து புத்தியில வைங்க. எப்படி வைக்க சொல்றாருன்னா, நம்ம 84 பிறவி சக்கரத்தை முடிச்சிட்டோம், இதோட முடிஞ்சு போச்சு, இப்போது நம்ம எங்க போனோம், வீட்டுக்கு போனோம். இததான் நீங்க அமிர்த வேலையில அதிகாலையில உங்க புத்தியில வைக்கணும்ன்றார். அதனால பாபாவை நினைவு செய்யுங்கள், அப்பதான் நீங்க என்னவாக முடியும், சக்கரவர்த்தி ஆக முடியும். இது சுலபம் தானே அப்படின்ட்டு பாபா கேக்குறாரு. நீங்க காலையில எழுந்து இதை மனசுல வச்சிடுங்க அப்படின்றாரு. இப்ப வீட்டுக்கு போனோம், நம்ம முடிச்சிட்டோம், நம்ம பாட்டு எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்றாரு. ஆனா மாயா பாருங்க நல்லாதான் இருக்குது, எல்லாத்தையும் மறக்க வச்சிருது, உங்களோட தீபத்தை அணைச்சிடுது அப்படின்ட்டு. ஆனா பெரிய பலசாலி இல்ல, அதனால அப்படிதான் வைக்கும் அப்படின்றாரு. அவ்வளவு சக்தி இருக்குது அப்படின்றாரு. ஆனா மகிழ்ச்சி வந்து நிலையாவே இல்ல குழந்தைகளுக்கு அப்படின்றாரு பாபா. ஒவ்வொரு நேரம் மாதிரி ஒரு நேரம் இருக்க மாட்டேங்கிறாங்க. அப்ப பாபாவை நினைக்க நீங்க உட்கார்றீங்கன்னா என்ன ஆகுது, அப்ப உங்க புத்தி வந்து சிறிது நேரத்துல வேற விஷயத்துக்கு போயிடுது. சில பேர் இந்த மாதிரி வேற எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் நினைக்க முடியல, அப்படியே அலைப்பாஞ்சின்னு இருக்குது அப்படின்ட்டு இருக்குது. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு கூட சிறிது நேரத்துல இருந்த புத்தி அலைப்பாயுது உட்காரும் போது அப்படின்னா, சில பேருக்கு என்ன ஆயிடுதுன்னா சிறிது நேரத்துல நிலையாயிடுது, சிலருக்கு உடனே நிலையாயிடுது. அப்புறம் கொஞ்ச நேரத்துல சில பேருக்கு நிலையாய் வருது, சில பேருக்கு உடனே சரி பண்ணிக்கிறாங்க. சில பேர் வந்து எவ்வளவுதான் தலையை உடச்சு கொண்டாலும் கூட புத்தியில எதுவுமே இருப்பது இல்ல, ரொம்ப நேரம் ஆகுது, மாயா கிட்ட யுத்தம் செய்யறாங்க அப்படின்ட்டு பாபா சொல்றாரு. அப்ப பாபா சொல்றாரு, இந்த கர்மம் வந்து அகர்மம் ஆவதற்கு எவ்வளவு முயற்சி செய்ய வேண்டியதா இருக்குது அப்படின்ட்டு பாபா சொல்றாரு. இப்ப அதனாலதானே இந்த பிரச்சனைகள் எல்லாம் நம்ம மனசுல வேற எதனா ஓடிக்கின்னு இருக்குது இல்லையா, அதான் பாபா சொல்றாரு. கர்மம் வந்து விகர்மமா ஆகாது. எங்க அங்க சத்தியுகத்துல வந்து கர்மம் வந்து விகரமா ஆகாது. ஆனா இங்க வந்து தலைகீழான கர்மம் செய்ய வைக்கும் மாயாவே அங்க இருக்காது, சத்தியுகத்துல அங்க இருக்காது. ஆனா இங்க எல்லாமே இருக்குது, அதனாலதான் இப்ப நம்மளுக்கு அங்க பிரச்சனை. இதுதான் முயற்சியேன்ட்டார் பாபா. இங்க குஷி நிலையா வந்துருச்சுன்னா அப்ப நம்ம அகர்மம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதான் பாபா சொல்றாரு, அகர்மம் ஆறதுக்குதான் முயற்சியா நீங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. பாபா நினைவுல இருந்து செஞ்சா மட்டும்தான் அந்த மாதிரி ஆக முடியும். பாபா சொல்றாரு, மனிதர்கள் மிகுந்த சப்தத்துடன் பக்தியோட பாட்டுலாம் பாடுறாங்கல்ல, ஆனா நமக்கு இப்ப வந்து சப்தத்தை நம்ம கடந்து போகணும்ட்டாரு. அதனால நீங்க எப்பயுமே சைலண்டா உட்காந்து அப்பாவினுடைய நினைவுல மூழ்கி உள்ளீர்கள் சொல்லி சொல்றாரு. இப்ப பக்தி மார்க்கத்துல கூட சிவபாபா சிவபாபா என்று கூறிக்கொண்டிருந்தீர்கள். சிவனுடைய கோயில்ல கூட சிவனை தந்தைன்ட்டு கூப்பிடுறாங்கல்ல, ஆனா ஞானபூர்வமா அவர் எப்படி இருக்கிறாரு ஏதா இருக்கிறாருன்னு தெரியாமலே தந்தை தந்தைன்னு கூப்பிடுறாங்க. இப்போது உங்களுக்கு ஞானம் உண்டு, சிவபாபாவுடைய சித்திரம் இதுதான், புள்ளியா இருக்கிறாரு, அவங்களும் லிங்கமா புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா இப்பதான் நீங்க கரெக்டா ஞானத்தின்படி புரிஞ்சுக்கிட்டீங்க சொல்லி சொல்றாரு பாபா. அப்புறம் பாபா சொல்றாரு, படிப்பின் மூலமாக எல்லாம் ராஜ்யம் வந்து இப்ப கிடைச்சிட்டு இருக்குதுன்னு சொல்றாரு. இந்த படிப்பு மூலம் தான் மெயினே. யோக சக்தி மூலமா அமைதி ஸ்தாபனை ஆகுது, படிப்பின் மூலமாக ராஜ்யம் வந்து ஸ்தாபனை ஆயிட்டு இருக்குது. போன கல்பம் கூட இதேதான் நீங்க கேட்டீங்கன்னு சொல்லி இப்போதும் இதான் நீங்க கேக்குறீங்கன்னு சொல்லி பாபா சொல்லியிருக்கிறாரு. நிறைய பேர் எவ்வளவு பேர் வந்தாங்க, ஆச்சரியப்படும் அளவுக்கு கேட்டு வெளியேறிட்டாங்கன்னு சொல்றாரு. பிரியதர்ஷன் மணவாளனை என்னை எவ்வளவு நினைச்சீங்க, இப்போதுதான் நான் வந்துள்ளேன், பிறகு வந்து அதாவது பக்தியில எவ்வளவு நினைச்சீங்க என்ன,
இப்ப நான் வந்துட்டேன் இல்லையா, பிறகு என்னை விட்டுட்டு நீங்க ஏன் போயிட்டீங்கன்னு கேக்குறாரு பாபா. சென்று விடுகின்றீர்கள், மாயா வந்து அப்பேற்பட்ட அடி கொடுத்து விடுகின்றது, போன குழந்தைகளுக்கு சொல்றாரு பாபா. அத அந்த கதையெல்லாம் வேற பாபா சொல்லியிருக்கிறாரு, இந்த பிரம்மா பாபாவுடைய கதையெல்லாம் சொல்லியிருக்காரு, வாழ்க்கை கதையெல்லாம். அந்த ரொட்டி, கம்பு ரொட்டி இதெல்லாம் போய் சாப்பிட கொடுத்தாங்களாம், அந்த குருவினுடைய குழந்தை வந்திருக்கிறாருன்ட்டு. பாபா அந்த 15 நாட்களா வந்து இங்க வந்து நமக்கு ரொட்டி மோர் தான் வந்து எல்லாருக்கும் கொடுத்தாராம், வேற ஒன்றுமே செய்யலை. ஏன்னா அந்த அளவுக்கு கஷ்டமா இருந்துச்சு போல இருக்கு ஆரம்பத்துல. நோய்வாய்ப்பட்டவர்கள் கூட அதுதான் தரப்பட்டதாம், ஆனா யாருக்குமே ஒன்றுமே ஆகலையாம், வியாதியினுடைய குழந்தைகள் கூட குணமாகிட்டாங்களாம். அப்ப ஆசையினுடையது துண்டிக்கப்பட்டு விட்டதை பாபா அறிந்தார். அப்ப அந்த டைம்ல பார்த்தாரு, எல்லாருக்கும் அந்த ஆசையே போயிடுச்சு. என்ன கொடுத்தாங்களோ பாபா, என்ன எங்க வச்சாரோ அந்த அளவுக்கு அவங்க எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டாங்க இல்லையா, அத பாபா சொல்றாரு. கேட்பதை விட இறப்பதே மேல், அந்த ஸ்லோகன் ஒரு விருப்பம் ஒரு ஆசை வச்சுன்னா அது சாதாரண வேலையாட்களை குறிப்பது. நீங்க ராஜாவா ஆகணும்னா அந்த ஆசைகள்லாம் இருக்க கூடாதுன்ற மாதிரி பாபா புரிய வைக்கிறார். அதான் கேட்பதை விட இறப்பதே மேல்ட்டு பாபா சொல்றாரு. எது பாபா கொடுத்திருக்காரோ, எனக்கு என்ன கொடுத்திருக்காரோ, எங்க உட்கார வச்சிருக்காரோ, என்ன பண்ணிருக்காரோ அதை தான் நான் எனக்கு போதும் பாபா அப்படின்ட்டு இருக்கணும் அப்படின்னு தான் பாபா சொல்றாரு. எது கொடுக்கணுமோ அவரா கொடுப்பாரு, இதுதான் நாடகத்துல என்ன இருக்கோ அது கிடைக்கும்ன்ற மாதிரி பாபா சொல்றாரு. அப்புறம் பாபா சொல்ற அந்த ருத்ர மாலை ஒண்ணு இருக்கு, இன்னொன்னு விஷ்ணுவனுடைய வைஜெயந்தி மாலை. அதுக்காக தான் இப்ப நீங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கிறீங்க, அதுக்காக பாபாவை நினைவு செய்யுங்கன்னு சொல்றாரு. அப்போதுதான் உங்களால மாலையில மணியாக முடியும். பக்தி மார்க்கத்துல எந்த மாலையெல்லாம் உருட்டினீங்களோ அது பற்றி ஒண்ணுமே தெரியாம உருட்டிட்டு இருந்தீங்க, இப்பதான் அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்க. மாலை யாருடையது, மேலே உள்ளவர் மலர் யாரு, மணி யாருன்ட்டு எல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்றாரு. யாருடைய மாலையை உருட்டுனீங்களோ அதையே உங்களுக்கு தெரியலன்னு சொல்றாரு. புரியாமலே ராமா ராமா என்று கூறிக்கொண்டு மாலையை உருட்டிட்டு இருந்தீங்க, ராமா ராமா என்று கூறுவதால் அனைத்தும் ராமரே ராமர்னு புரிஞ்சுக்கிட்டீங்க. அதனாலதான் அந்த ஒவ்வொரு மணியும் ஒவ்வொருத்தவங்க இல்லையா, அந்த ஃபர்ஸ்ட் மணியும் ராமான்றாங்க, செகண்ட் மணியும் ராமான்றாங்க, மூணாவது மணியும் ராமான்றாங்க. இத வச்சுதான் சர்வவியாபி வந்துருச்சுன்னு சொல்லிட்டாங்க. பாபா வந்து எங்க பார்த்தாலும் ராமரே ராமர்ன்ட்டாங்க. அப்ப வந்து சர்வ வியாபின்ற விஷயமே இப்படிதான் வந்துருச்சுன்னு சொல்லி பாபா எனக்கு புரிய வைக்கிறாரு. பாபா சார் அந்த மலர் பாபா அதான் அதுக்கப்புறம் கடைசியா முடிச்சிட்டு மாலை உருட்டின பிறகு அவருக்கு நமஸ்காரம், மலருக்கு நமஸ்காரம் பண்றாங்க. ஏன் மலருக்குன்னா அவர் தான் சிவபாபாவாச்சே, அதனால அவருக்கு பண்றாங்க. நீங்க தான் அந்த நெருங்கிய குழந்தைகள், மாலையோடைய மணியா ஆறீங்க, மணியா இருக்கிறது நீங்க தான் அப்படின்ட்டு பாபா சொல்றாரு. ஆனா அவங்களுக்கு என்ன தெரியும், அவங்களுக்கு எதுவுமே தெரியல. சிலர் ராமர் சொல்றாங்க, சிலர் வந்து கிருஷ்ணர் சொல்றாங்க அப்படின்ட்டு பாபா சொல்றாரு. பாபா சொல்றாரு, நீங்க தான் பூஜைக்கு தகுந்தவர்களா இருந்தீங்க, அப்ப மீண்டும் நீங்க தான் என்னவும் ஆகுறீங்க, பூஜாரியாவும் ஆகுறீங்க. 84 பிறவி எடுத்து இப்ப தூய்மையற்றலாம் ஆக்கிட்டீங்க. அதனால சிவபாபா தான் கூறுகின்றார், ஏ மலரே, நம்மளதான் சொல்றாரு, சொல்றாரு, சிவபாபா பார்த்து சொல்றோம், ஏ மலரே, எங்களையும் உங்களுக்கு சமமா மாத்துங்கள்ட்டு நம்ம பாபாவை பார்த்து நம்ம சொல்றதுதான். அப்ப வந்து மலர்னு சொல்றாங்க அந்த மாலையில மலர். அந்த மலர் வந்து சிவபாபா. அதே மாதிரி எங்களையும் மாத்துங்க பாபா, எங்களையும் உங்களை மாதிரியே மலரா மாத்துங்க அப்படின்ட்டு நம்ம சொல்றோமா சிவபாபா பார்த்து. அதான் நீங்க மெயினா அந்த முரளியில எந்த வித விருப்பமும் இருக்கக்கூடாது, பாபா என்ன கொடுக்குறாரோ அதான் உங்களுக்கு கட்டளை, கேட்பதை விட இறப்பதை மேல், ஆசையெல்லாம் அழிச்சிருங்கன்னு சொல்லி பாபா அன்னைக்கு முரளி கரெக்டா அன்னைக்கு சொல்லியிருந்தாரு. வரதானம் வந்து இறக்க பாவனை மூலமாக நிமித்தமான கருவியாக இருந்து சேவை செய்பவராக பற்றற்றவராக ஆகுங்கன்ற வரதானம் கொடுத்திருந்தாரு. ஏன்னா நிகழ்காலத்துல ஆத்மாக்கள் எல்லாருமே அவ நம்பிக்கையோட கருணை கேக்குறாங்க. அப்ப நீங்க வள்ளலோட குழந்தைகள், நீங்க வந்து உங்க சகோதர சகோதரிக்கு இரக்கம் காண்பீங்க, அவங்க எவ்வளவு தேவரா இருந்தா கூட அவங்க மீது கருணை காண்பீங்க, ஒருபோதும் அந்த வெறுப்பு பொறாமை கோபம் எல்லாம் இருக்கக்கூடாது சொல்லி பாபா சொல்றாரு. இரக்க மனம் சுலபமாகவே அந்த கருவின்றத வெளிப்படுத்தும்னு சொல்றாரு. அந்த இரக்க மனம் யார் இருக்கிறாங்களோ அவங்க கருவியா இருந்து செயல்படுவாங்கன்றாரு. பற்றின் காரணமாக எல்லாம் இறக்கம் வராதுன்றாரு. இந்த பாயிண்ட் முக்கியம், நம்ம பற்று வச்சுக்கிறதுனால இறக்கம் வராதுன்றாரு பாபா. மாறாக உண்மையான இறக்கம் எப்ப நம்மள என்ன ஆக்கும்னா பற்றற்றவரா மாத்திரும்னு சொல்றாரு பாபா. எல்லார் மேலயும் வரணும் அந்த உண்மையான அன்பு, ஒருத்தவங்க மேல மட்டும்னா அது கருணையே கிடையாதுன்றார் பாபா. ஏனெனில் அங்கு தேக உணர்வு இருப்பதில்லை, எல்லார் மேலயும் அந்த நம்மளுக்கு கருணை வரும்போது அந்த தேக உணர்வு நமக்கு இருக்காதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. அதான் ஸ்லோகன் வந்து பிறருக்கு ஒத்துழைப்பு தருவதே தனது கணக்கை சேமிப்பு செய்வதாகும். அப்ப அந்த ஒத்துழைக்கும் சக்தி நம்மள்ட்ட இருக்கணும், அதுவும் நம்மளோட கணக்கை சேமிப்பு செய்வதா பாபா சொல்றாரு. ஓம் சாந்தி.